will be joining the class? I think so. Okay. Okay. That's good. Welcome everyone. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா நான் காமிக்கிறது? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ஐ நோ லைக் நீங்க வந்து ஃப்ளோ சார்ட் அதெல்லாம் வந்து சூடோ கோட்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஐ திங்க் தட் வாஸ் த லாஸ்ட் கத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் சித்ரா முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தான் தான் நாங்க வந்து சொல்லிக் கொடுக்க போறோம் இந்த இதுல மோஸ்ட்லி. ஏன்னா வந்து பைத்தான் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஈஸியா நீங்க வந்து டீபக் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால அதை பண்ண போறோம். So if you see here, I'm going to share the screen and start walking through the lesson today. Anytime. Okay. Okay. So the first thing வந்து I'm going to talk about இந்த setting upலாம் வேண்டாம். I'm going to go ahead and start with the comments and console access. So எதுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடா நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி டைம் வந்து நீங்க வந்து ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் ஃப்ளோ சார்ட் பண்ணும்போது கூட என்ன சொல்லி கொடுத்தேன், நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க, அதை வந்து நீங்க ஃப்ளோவை பார்த்து நீங்க வந்து ஒரு ஸ்டெப்பா ஓகே இப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோல வந்து இப்படி போகும்போது இந்த டெசிஷன் எடுத்தா என்ன ஆகணும், இந்த டெசிஷன் எடுத்தா எங்க போகும் அப்படின்றத நம்ம ஃபுல்லா டெஸ்ட் பண்ணோம். நான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் சொன்னேன் நான் லாஸ்ட் டைம். சரியா? சோ எந்த ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கும் போதும் சாரி Yeah. So, Kannan had covered some of this, and Okay. yeah, Kannan Front had end. covered Okay, okay. yeah, up until Okay, sure. yeah. But Here we yeah, go. you know, review it if you want. But he Okay, had okay. covered little if I think Little bit. Okay. So I just wanted to stress, I think கண்ணன் சார் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாங்களா, டீபக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுக்கு தான் வந்து காமன்ஸ் வந்து ஆல்சோ ஹெல்ப் பண்ணும். அந்த காமன்ஸ் வந்து என்னன்னா, சில டைம் வந்து எழுதும் போது நம்ம கிடுகிடுன்னு கோடு எழுதிடுவோம், ஆனா காமன்ஸ் எழுத மாட்டோம். ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, நம்ம எதுக்கு எழுதணும்னு நமக்கே புரியாது. இன்னொன்னு, நீங்க வந்து கார்பரேட்ல வந்து நீங்க ஜாப் எல்லாம் பண்ணும்போது நீங்க எழுதின கோடு வேற யாராவது எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம், லைக் இன்னும் அப்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க காமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் இங்க இந்த லூப் போட்டிருக்காங்க, இப்ப இங்க வந்து சின்ன ஸ்டேட்மெண்ட்னா அவங்களே படிச்சு புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து காம்ப்ளிகேட்டட் கோட், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எழுதும் போது இட் இஸ் வெரி குட் ஐடியா டு புட் த காமெண்ட்ஸ் எவ்ரிவேர். அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர். நீங்க எதர் வந்து தனியா காமெண்ட்ஸ் வந்து ஒரு 10 லைன் எழுதி ஆரம்பிக்கலாம் கோடு, இல்லைன்னா வந்து கோடு எழுதும் போதே பக்கத்துல அது எதுக்காக எழுதுறோன்றதும் எழுதலாம், ரைட்? So that was the introduction. And then உங்களுக்கு வந்து எரர்ஸ் வரும் இல்லையா எப்பவுமே கோட் ரன் பண்ணும்போது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எரர்ஸ் தட் கேன் ஹேப்பன். ஒன்னு வந்து நீங்க கோடு எழுதும் போதே நீங்க சின்டாக்ஸே தப்பு எழுதினீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் வந்துடும். அது ஈஸி டு சி இல்லையா? ஏன்னா கோட்லயே உங்களுக்கு அந்த ஸ்குவிக்லி லைன் போட்டு காமிச்சிரும் அது தப்பா பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு எடிட்டர்ல இருந்தீங்கன்னா அதுவே நிறைய இன்டெலிஜென்ட்டா வந்து சொல்லிடும். சில டைம்ல வந்து அந்த எரர்ஸ் வந்து சின்டாக்ஸ் எரர்ஸா இருக்காது, பட் ரன் டைம் எரர்ஸா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் பை 0. அதே மாதிரி லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கலாம். நீங்க வந்து ஒரு கோட்ல வந்து இது நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க, அதுல வந்து நீங்க தப்பா எழுதிருந்தீங்கன்னா லாஜிக் அது தப்பா பண்ணும். நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வாட்டி வந்து எழுதும்போது இட் வாஸ் டன் இன்கரெக்ட்லி, பாசிட்டிவ் நெகட்டிவாவும் நெகட்டிவ் பாசிட்டிவாவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எரர்ஸ்லாம் லாஜிக்கல் எரர். அது வந்து ரன் ஆயிடும், ப்ரோக்ராம் ரன் ஆயிடும். ஆனா டெஸ்ட் பண்ணும்போது தான் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு புரியும் ஏதோ லாஜிக்ல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எரர். ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சு சின்டாக்ஸ் எரர் இல்லைன்னா எரரே இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது, சரியா? So that was that. And then built-in types. Kannan cover பண்ணாரா சித்ரா built-in types? உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? Yeah, we didn't go through all of that. We just covered the characters, strings and characters. Okay. So basically நான் வந்து இதுல வந்து எல்லா பைத்தானுடைய built-in types-உம் கொடுத்திருக்கேன். Again நீங்க you don't be alarmed. ஐயோ இவ்வளவு இருக்கே என்ன அப்படின்னு. அது வந்து நம்ம யூஸ் பண்ண சிலதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம் பைனரி டைப்ஸ்லாம், unless you go into some detailed coding. அதனால அதை பத்தி எல்லாம் மறந்துருங்க. பட் மெயினா உங்களுக்கு தெரிய வேண்டியது as you start programming வந்து string. Right? String is very universally used for everything. Numbersக்கும் நம்ம string யூஸ் பண்ணலாம், string textடும் string யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நியூமரிக் டைப்ஸ், ரைட்? இன்டிஜர் இருக்கு, ரியல் நம்பர் ஆர் ஃப்ளோட் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. அகைன் காம்ப்ளெக்ஸ் யூ ஒன்ட் பி யூசிங். அப்புறமா வந்து சீக்வன்ஸ்ல வந்து லிஸ்ட், டப்பிள், ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் டிக்ஷனரி இருக்கு, which we will also cover that. அப்புறமா பூலியன், ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் ரீட் அபவுட் தட்.
The rest of them you can just refer to them. இந்த இது நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், நீங்க போய் படிக்கலாம். ஆல்ரெடி போய் நீங்க வந்து கூகுள்ல போய் பைத்தான் built-in types போட்டா உங்களுக்கு இதெல்லாம் வந்துரும். சரியா? அப்புறமா கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர். ஸோ தெர் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், ரைட்? ட்ரூ, ஃபால்ஸ், இந்த பூலியன், நன் அப்படிங்கறதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் தட் ஆர் ப்ரீ பில்ட் விச் யூ கேன் யூஸ். அப்புறமா ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறமா வந்து ஸ்லாஷ் ஸ்லாஷ், ஸ்டார் ஸ்டார், இந்த எக்ஸ்பொனென்ஷியலுக்குலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் யூனரி சைன்ஸ் நெகட்டிவ் பண்றதுக்கு. ரிலேஷனல் யூ ஆல் நோ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணோம்னா டபுள் ஈக்குவல் போடணும், நாட் ஈக்குவல் டு, எக்ஸ்கிளமேஷன் மார்க், ஈக்குவல் டு. அப்புறமா அசைன்மெண்ட் பண்ணும்போது இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 பதிலா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 3 போட்டீங்கன்னா அது வந்து இட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, ரைட்? அந்த மாதிரி நீங்க அசைன்மெண்ட் பண்ணும்போதே நீங்க வந்து ஏதாவது பண்ணலாம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ தெர் ஆர் சம் திங்ஸ். அண்ட் தென் லாஜிக்கல் இஸ் பி, நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம்னா அண்ட் ஆர் நாட், யூ கேன் யூஸ் தட். ஓகே, ஜஸ்ட் கோயிங் குவிக்லி. அகெயின் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஐ திங்க் கண்ணன் சார் கவர் பண்ணார் உங்களுக்கு. நீங்க நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னு சித்ரா சொன்னாங்க. வெரி ஹாப்பி தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் வேரியபிள் மீன்ஸ் வர்சஸ் கான்ஸ்டன்ட். வேரியபிள் வந்து இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வேல்யூ that references ஒரு டேட்டா. அந்த டேட்டா என்ன வேணா இருக்கலாம். அகைன் வேரியபிள்ஸ் வந்து இன்டிஜர் வேரியபிள்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸா இருக்கலாம், அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து திருப்பி நீங்க ஒரு லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதை வந்து நிறைய வாட்டி எழுதாம அதை வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க ஈஸியா திருப்பி அதை கால் பண்ணி நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் லைக் கைண்ட் ஆஃப் நீங்க வந்து அட்வான்ஸ் ஆக இதெல்லாம் நீங்க வந்து அந்த இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ல என்னென்னலாம் இருக்கும், ஒரு டெஃபினிஷன் இருக்கணும், அது என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. அப்புறமா அது உள்ள வந்து நீங்க வந்து இன்புட் எடுத்துப்பீங்க. ஒரு இன்புட் கொடுத்து அப்புறம் அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த நிறைய நீங்க எந்த பைத்தான் லைப்ரரி பண்ணாலோ நீங்க லேட்டர் ஆன் எது யூஸ் பண்ணாலும் there are some built-in functions. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் பில்ட் ஆகிருக்கும். நீங்க வந்து அதை மறுபடியும் எழுத வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கணும்னா நீங்க எழுதலாம், அந்த கோட் ஒரு லெட்டரா கவுண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க அதை பண்ணலாம். ஸோ காமன்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் லைப்ரரிஸ்ல. அதுதான் பில்ட்-இன். யூசர் டிஃபைன்னா என்ன? ஆஸ் த நேம் சஜஸ்ட், நீங்களா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க நீங்க பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணும்போது லாஜிக், அது வந்து நீங்களே ஒரு நேம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் என்ன இன்புட் எடுத்துக்கும், அது உள்ள என்ன பண்ணும், அப்புறமா அதனுடைய அவுட்புட் என்ன, ரிட்டர்ன் என்ன பண்ணுன்றது நீங்களே எழுதலாம். ஸோ அதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, I know I'm going super fast because these are all concepts you should already have studied in your if it's not, let me know. இல்ல நாங்க படிக்கல அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு, நான் வந்து I'll go more detail. அப்புறமா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் எல்ஸ் அப்புறமா வந்து இஃப் எல்ஸ் இஃப் நிறைய மல்டிபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டைப் டீச்சரா இருந்ததுன்னா பிரிண்ட் ஹலோ டீச்சர் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். அதுவே நீங்க வந்து இஃப்பும் எல்ஸும் எழுதுறதுன்னா ஒரு இஃப்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் டூ சம்திங். ஸோ இஃப் த யூசர் டைப் இஸ் டீச்சர் பிரிண்ட் ஹலோ டீச்சர், எல்ஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போடலாம். அதுவே வந்து நீங்க இன்னும் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா நீங்க தனித்தனியாவும் இஃப் எழுதலாம். ஆனா நீங்க வந்து இந்த இஃப் ஃபெயில் ஆனாதான் இதுக்குள்ள போகணும்னா எல்ஸ் இஃப் எழுதலாம். எலிஃப் அப்படின்றதுதான் அதனுடைய சின்டாக்ஸ். ஸோ இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இஃப் த யூசர் டைப் இஸ் டீச்சர் பிரிண்ட் ஹலோ டீச்சர், எல்ஸ் இஃப் த டைப் இஸ் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஹலோ ஸ்டூடெண்ட், எல்ஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ இப்போ வந்து இதுல எப்படி பண்ணிருக்கீங்க, நீங்க 2 இஃப் கண்டிஷன் கொடுத்து அதனுடைய எல்ஸ்ல தான் நீங்க ஹலோ வேர்ல்ட் கொடுத்துருக்கீங்க, ரைட்? இதையே வந்து இப்ப வந்து இது ஸ்டாண்டர்டா இப்படி எழுதலாம். இல்லைன்னா நீங்க இதை ஒரே லைன்ல இப்படி கூட எழுதலாம். print hello teacher if type equal to teacher, else print hello world. So there are so many ways you can make the syntax work out. But ஈஸியா எழுதணும், இதை விட இது உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும்னா இது மாதிரி எழுதுங்க. ஓகேவா? So that is the if then else, and I'm sure you all know about if else things. அதுக்கப்புறமா லூப்ஸ். இந்த லூப்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ல வந்து சித்ரா அண்ட் கண்ணன் சார் வேர் இன்ட்ரடியூசிங். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்போ எல்லாமே வந்து நம்ம சீக்வென்ஷியலா எழுத முடியாது. சில திங்ஸ் வந்து we have to execute it certain number of times. அதுதான் ஃபார் லூப். ஸோ இப்போ வந்து இது ஒரு 10 வாட்டி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதை 10 வாட்டி ஃபார் லூப் போட்டு பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்குள்ள வைல் லூப் வந்து என்ன, ஒரு கண்டிஷன் அது மீட் ஆகிற வரைக்கும் நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
you just have to keep going while loop. அதுக்கு வந்து end எப்போ நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க, இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்ததுன்னா எண்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃப்ளோ சார்ட்லயே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஐ திங்க் ஐம் ஷூர் யூ saw a lot of examples வேர் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வரும்போது you are just getting out of the game, right? So while that condition is not met, நீங்க வந்து ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுதான் while loop. நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன, ஒரு ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப் போடலாம், ரைட்? நீங்க ஆஸ் யூ கோ இன்டு மோர் காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் பத்தாதான் இருக்கும். இது மாதிரி வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப் எழுதுறது தான் நெஸ்டட் ஃபார் லூப். அதுக்கப்புறமா பிரேக் அண்ட் கண்டினியூ. இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறமா ஐ அம் கோயிங் டு எனிவே கோ ஓவர் இட், பட் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் see any okay. Okay. When I explode, okay. I know your mic is also breaking a little bit up above. Is it? Oh, sorry about that. Hold on. Mostly okay sometimes. Hello? Can you hear me now? Yeah, it's you're okay most of the time. Sometimes it's a little Yeah, I tried to reconnect to a different Wi-Fi signal, so hopefully it should work. Okay. Students, Okay. yeah, if anybody has a problem, just let her know. Okay. ஓகே. ஸோ எது வரைக்கும் பண்ண பிரேக் அண்ட் கண்டினியூ யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க, யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஸோ ஐம் அஸ்யூமிங் தட் யூ டோன்ட் நோ வாட் பிரேக் அண்ட் கண்டினியூ இஸ், பட் தட்ஸ் ஓகே. யாருக்கா தெரியுமா? யார் ஏதாவது மெசேஜ் போட்டீங்களா? ஓகே, somebody has raised hands. Okay. மேம் திரும்பியும் மைக் அப்படிதான் இருக்கு. ஹலோ, ஹலோ, கேக்குது மேம். எஸ் மேம். இப்ப கேக்குதா? ஓகே, சரி. ஸோ நான் வந்து லாஸ்டா வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ still not good. மேம் திரும்ப அப்படி ஆயிடுது. நான் வந்து வீடியோ கட் பண்ண போறேன். that might help. Hold on. ஹலோ. Yeah. Okay, நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். மேபி ஐ திங்க் I don't know whatever issues I'm having, might be bandwidth issues, not sure. இப்ப அட்லீஸ்ட் வந்து கண்டினியூஸா கேக்குதா நான் பேசுறது? Yeah. Okay, okay, good. Okay, so இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஐ வெண்ட் ஓவர் ஆல் தி திங்ஸ் இன் அ ரஷ்டா பண்ண. நானு இந்த இது வந்து நாங்க அனுப்ப போறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க தெரியுமா? இந்த லிங்க் பாத்திருக்கீங்களா? பண்றீங்களா ஆல்ரெடி? Yes, or not yet?
ஓகே சரி. ஸோ நான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ யூசுவலி சி ப்ரோக்ராமா இருந்தாலும் எதனா ஹலோ வேர்ல்ட் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் டு ரைட் ஃபர்ஸ்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு வந்து எப்படி அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும், ரைட்? ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் யூ கேன் டூ இஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஐம் கோயிங் டு ரன் இட் அண்ட் இட்ஸ் சேயிங் ஹலோ வேர்ல்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து எல்லாருக்குமே தேவையானது என்னது? ஏதாவது வந்து ஒரு இன்புட் வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும், ரைட்? அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் நம்மளுடைய இதுவா இருக்கும், ரைட்? So I'm going to now show you input. இப்போ வந்து அகைன் as I said, இது வந்து நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க? யாருக்கா தெரியுமா சின்டாக்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, இன்புட் எப்படி வாங்கணும்ட்டு? Does anybody know? Okay. Okay, who raised their hand? Okay, கஸ்தூரி நீங்க சொல்லுங்க. ஹலோ கஸ்தூரி. கஸ்தூரி நீங்க மியூட்ல இருக்கீங்க. I think she also had mic problems. Mic problems. Okay, யோகிதா செல்வகுமார் சொல்லுங்க. ஓகே. சோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சின்டாக்ஸ் சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சோ லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு கெட் யுவர் நேம். நான் என்ன பண்ணுவேன்? நேம்ன்ற ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் ஓகே. இன்புட் எப்படி வாங்குவீங்க? ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு கொடுப்பேன் மேம். சோ இன்புட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் மூலமா நான் வந்து யூசர் கிட்ட இருந்து நேம் வாங்குவேன். உள்ள வந்து என்டர் யுவர். ஓகே. சோ என்டர் யுவர் நேம் அப்படினு கேக்குறேன், ரைட்? சோ அப்போ இந்த வேரியபிளுக்கு நான் கொடுக்கிற ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகும். சோ இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு சே பிரிண்ட் ஹலோ வாட் எவர் யுவர் நேம். அப்ப என்ன பண்ணுவேன் நானு? வாட் வுட் ஐ டு? லைக் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் போட்டு அதுக்கு அப்புறம் மீட்டு சிங்கிள் கோட்ஸ் ஹலோ அப்படினு போட்டு கமா போட்டு நேம் வித்அவுட் எனி கோட்ஸ் இப்படி, ரைட்? ஓகே. சோ ரன் பண்ணலாமா? எஸ் மேம். சோ this enter your name. I'm typing Anu. So hello Anu னு சொல்லிடுச்சு. ஓகே. So what if I want to put an exclamation mark? நான் இதை எப்படி மாத்துவேன்? மேம் லைக் ஹலோ பக்கத்திலே வந்து அந்த கொட்டேட்குள்ளே ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போடலாம். இல்ல, எனக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் மாதிரி வேர்ல்டுக்கு அப்புறமா எக்ஸ்கிளமேஷன் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து நேம்க்கு அப்புறமா எக்ஸ்கிளமேஷன் வேணும். ஹலோ அனு எக்ஸ்கிளமேஷன் மார்க் வேணும். எப்படி பண்ணுவேன்? மேம் லைக் கமா போட்டு மறுபடியும் கோட்குள்ள எக்ஸ்கிளமேஷன் கொடுக்கலாம். மார்க் போடணும். ஓகே. சோ லெட்ஸ் ரன் இட். I'm going to say my name is Anu. Hello Anu னு வந்துருச்சு. ஓகேவா? எஸ் மேம். ஓகே. So that's good, thank you. So let's go on to the next one. So இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி காமெண்ட்ஸ் எழுதணும்னா வந்து எப்படி போடணும்னு சொன்னேன், ஹேஷ் போட்டு. சோ இப்போ வந்து இது சிம்பிள் தான். ஆனாலும் நான் வந்து இங்க என்ன கேட்கலாம்? I can say get the user input, right? I can write comment like this on the same line, or I can say here inga get the name of the user or something like that. இப்படியோ நான் comment எழுதலாம், right? And then I can say here print hello username, right? So இந்த ஹேபிட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பண்ணும்போது as you're writing the code, ஏன்னா அப்புறமா போய் நீங்க கோட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா போய் வந்து காமெண்ட்ஸ் எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க எழுதும் போதே மேக் தட் ஹேபிட்டா பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒழுங்கா காமெண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க மறுபடியும் போய் ஃபிக்ஸ் பண்ண போகும்போதும் அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வேற யாராவது உங்க கோட படிக்கும் போதும் இட் வில் பி மீனிங்ஃபுல். ஓகேவா? சோ இந்த ரெண்டு திங்ஸ் வாட் ஐ டோல்ட், ஒரு டீபக் பண்றதுக்கு காமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டைப்பிங் த வேரியபிள். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த நேம்ன்றது ஈஸி தான், ரைட்? அந்த நேம் வந்து என்ன என்டர் பண்ணாங்க, நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றது நம்ம பார்க்கணும்னா இட் இஸ் பெட்டர் டு பிரிண்ட் இட் அண்ட் see the value, ரைட்? டீபக் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு என்ன வேரியபிள் என்ன ஆயிருக்கு, என்ன அசைன் ஆயிருக்குன்னு பார்க்கணும்னா அதை பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். டீபக் பண்றது, தட் வாஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு டூ இட். ஓகே.
So that was good. So next என்ன சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு காமெண்ட்ஸ்க்கு அப்புறமா I was talking about print. இது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா built-in types, right? So built-in typesல வந்து strings, numbers பார்த்தோம். அது வந்து I am going to just use them as we are using it. So இப்போ let's say I'm going to do, okay? So let me take the next example. So வந்து இது பார்த்துட்டோம். நம்ம வந்து சின்னதா if else ஆரம்பிப்போம். சரியா? So if யாருக்கு if else உடைய syntax you know how to do it. Somebody else volunteer, like last time Yohita volunteered, right? So who wants to volunteer for the if else statement? I'm going to give you what to do and then you have to tell me. Okay, Aravind has raised hand. Okay, Aravind, neenga pandringla? So okay, I'm going to give chance to everybody. Everybody wants, so you make sure you raise your hand. I can get to, you know, get to you. Okay, சொல்லுங்க இப்ப என்ன பண்ணலாம்? So let's say இன்னைக்கு வந்து வீக் டே கேட்கணும். சரியா? இன்னைக்கு அந்த டே வந்து மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேயா இருந்ததுன்னா இட் இஸ் வீக் அப்படின்னு எல்ஸ் வந்து print it is a weekend. Yeah, actually, Anu, Kannan did the exact same thing. Oh, பண்ணிட்டாரா அவரு? if else he did the exact same thing. Yeah. So அப்போ if else விடலாம். Next thing I'm going to use for loop then. Okay. For loopல வந்து for loop பண்றா? இல்ல. For loop பண்ணல. Okay. So then பண்ணும்போது என்ன பண்ண போறோம்? Yeah, we're breaking. Name break-ஆ? Yeah. கேக்கலையா? கேக்குது. What is going on? I don't know. One thing I can try to move. Hold on 1 second. I'm going to move to a place. A second. Give me a minute. I'm going to move downstairs. You can tell me if you can hear my words. It was fine most of the How time. about now? Yeah. How now? Is it better? Yeah, for now. Better. Okay, good. Okay, let me try here. Was it my okay? No, I never had this problem. Not sure what's going on. Okay. Sorry. Next one. So for loopல வந்து நீங்க என்ன பண்ணனும்னா we can example. So let's say no problem, Anna. Sorry. Still breaking, Anna. Hello? Okay, hold on. 1 second. I'm trying to switch to a WeirNet web. Okay. How is it now? Okay, good. Better, huh? Okay. So sorry about this. என்ன பண்றது? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார் லூப் பண்ண போறோம். அந்த ஃபார் லூப்ல வந்து யூசருடைய இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நேம் கேட்டுட்டு அந்த ஃபார் லூப் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஹலோ Yeah. ஓகே. ஸோ ஃபார் லூப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நேம் உடைய லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்ட்ரிங் லென்த் எல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கு. பட் ஃபார் லூப்புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இப்போ கொடுக்க போறேன். ரைட்? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த யூசருடைய லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனா அந்த அத்தனை வேர்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஒரு லெட்டரா நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அந்த ஃபார் லூப்ல. அதுதான் உங்களுடைய லெசன். Okay, so who wants to volunteer? I will help you out, but you need to know how to write for loop. So let me see who volunteers for this. Anybody raised hand? இப்போவும் break ஆகுதா voice? இல்லையா? Okay. So who can do for loop? Nobody? Okay, Nikish Daniel, you have raised a hand. Okay, so Nikish Daniel, நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். there is a function called len, len அப்படின்றது. அது வந்து உங்களுக்கு வந்து லென்த் கொடுக்கும்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது வந்து நான் இங்க வந்து நான் போட போறேன். ஸோ இப்போ நீங்க நேம் வாங்கிட்டீங்கன்னா there is a function called name. அதுக்கப்புறமா நம்ம for loop போட போறோம். ஓகே. So I'll just make the name meaningful. So let's say I'm finding the length of my name. Okay. So முதல்ல நான் இது ரன் பண்றேன். So basically வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இங்க we are what happened double quotes quotes மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. என்ன தப்பு இங்க சொல்லுங்க. Okay, சொல்லுங்க, what mistake did I make? I'm trying to learn as we are doing it. எங்கப்பா? Print statement. 7 statement. Oh, இங்க. Okay, good. Okay, சரி, thank you. See? Okay, enter your name. So நான் போட்ட உடனே என்னன்னு சொல்லிச்சீங்க? Hello Anu, length is 3, right? So இது வந்து function, நான் built-in function உங்களுக்கு explain பண்ணல. This is one of the built-in function that Python has. நீங்க ஒரு string அதுக்கு pass பண்ணீங்கன்னா அது வந்து அதனுடைய length வந்து கொடுத்துருது, right? So இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா நீங்க அந்த for loopல அந்த ஒரு அந்த எத்தனை வாட்டி எவ்வளவு என்னோட லென்த் இருக்கோ அத்தனை வாட்டி வந்து let's say I have to print hello Anu. சிம்பிளா வச்சுப்போம். எப்படி எழுதுவீங்க ஃபார் லூப்? For I in எப்படியா? yes ma'am, name length. ஓகே. என்ன பண்ணனும்னா print. So maybe வந்து we have to say print I and then say hello Anu. 1 hello Anu, 2 hello Anu, 3 hello Anu ன்னு வரணும். ஓகே மேம். I கமா போட்டு hello கோட்ஸ் உள்ள ஓகே. ஓகே. கமா போட்டு நேம் கொடுக்கலாம். நேம் கொடுக்கணும். அவ்வளவுதானா? ரன் பண்ணலாமா? ஓகே. மேம் ஃபார் பக்கத்துல அங்க செம் கோலன் வரும். எங்க வரும்? இங்க, ரைட்? ஓகே, வெரி குட். ஓகே, ரன் பண்ணலாமா? மறுபடியும் இன்வாலிட் சின்டாக்ஸ். எங்க இந்த ஸ்பேஸா? என்ன திட்டுது? சின்டாக்ஸ் என்ன ஃபார்க்கு? parenthesisலாம் வரக்கூடாது. I think. So let's do that. Okay, for I in name length நினைக்கிறேன். Let's try. So enter your name Anu அப்படின்னு போடுறேன். So இங்க வந்து print இதாகுது. print ஆனோன்னா hello Anu, length is 3. ஆனா எரர் வந்திருக்கு. என்ன சொல்லுது? For I in name length int object is not iterable அப்படிங்குது. So I in range கொடுக்கணும் இல்லையா? I in 3 கொடுத்தா எப்படி அதுக்கு புரியும்? ரேஞ்ச் ஆஃப் இல்லாட்டி நம்ம லென்த் ஆஃப் நேம்னு கொடுத்துடலாம். சோ ரேஞ்ச் கொடுக்கணும். சோ ஃபார் இப்போ என்ன பண்ணணும்னா இங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க? 3 வாட்டி இதை ரன் பண்றீங்க, ரைட்? கரெக்டா? சோ ஒரு ஃபார் சின்டாக்ஸ் நம்ம இங்க போய் பார்க்கலாம். சோ எப்பவுமே வந்து உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரியலன்னா என்ன பண்ணும்? ஃபார் சின்டாக்ஸ் பைத்தான், ரைட்? சர்ச் பண்றீங்க. சோ பைத்தான் ஃபார் லூப்ஸ் என்ன சொல்லுது? எல்லாருக்குமே எல்லாருமே இருக்காது. சோ இங்க வந்து என்ன சொல்லுது? இது லிஸ்டுக்கு போட்டிருக்கு. looping through a string. Okay. So எனக்கு வந்து ஆனா எனக்கு listing to string வேண்டாம், எனக்கு range வேணும் இல்லையா? So இங்க பாருங்க. For range, to loop through a set of code a specific number of times, we can use the range function. So இங்க நீங்க for x in range of 6 ன்னு கொடுத்தீங்கன்னா print x பண்ணீங்கன்னா try it yourself என்ன பண்ணுது பாருங்க. Right? Zero, 1, 2, 3, 4, 5 print பண்ணிருக்கு, ரைட்? சோ நீங்க வந்து 6 times
பண்ணணும்னா 0ல இருந்து ஆரம்பிக்குது எப்பவுமே. ஸோ 0, 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் பண்ணுது, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6 கொடுத்தீங்கன்னா 6 டைம்ஸ் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் த வேல்யூ வில் பி 0, நெக்ஸ்ட் டைம் த வேல்யூ வில் பி 1 அண்ட் சோ ஆன் அன்டில் த லாஸ்ட் டைம் த வேல்யூ வில் பி 5. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்டாக்ஸ் வந்து இப்படி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிப்போம். இப்போ நீங்க இங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இங்க நம்ம என்ன பண்றோம், நான் சின்டாக்ஸ் இங்க காப்பி பண்றேன் உங்களுக்கு, ரைட்? ஸோ ஒன் திங் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் ரேஞ்ச் போடணும். ஓகேயா? எஸ் மேம். ஓகே, ஸோ நம்ம நேம்ல இருந்து என்ன வருது? 3 மேம். 3 வருது. அப்ப நம்ம 3 கொடுத்தோம்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லுது இந்த ரேஞ்ச்? 0ல இருந்து ஆரம்பிக்கும், ரைட்? அப்ப நான் 3 கொடுத்தேன்னா எவ்வளவு வாட்டி ரன் ஆகும் சொல்லுங்க? 0, 1, 2 மேம் வரும். 3 வரைக்கும் வந்தது இல்ல. சோ இப்போ நம்ம இங்க வந்து ரேஞ்ச் 6 கொடுத்தா எத்தனை வாட்டி ரன் ஆச்சு? 6 டைம்ஸ் ரன் ஆச்சு. 0 to 5 ரன் ஆச்சு, ரைட்? இப்போ நம்ம 3 கொடுத்தோம்னா எவ்வளவு வாட்டி ரன் ஆகும்? 0, 1, 0, 1, 2 வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, ஓகே, குட். சோ இது நான் எடுத்துறேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, என்டர் யுவர் நேம் அனு. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது क्वेश्चंस இருக்கா? எத்தனை வாட்டி ரன் ஆச்சுன்னு? சோ இது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம இதை ரன் பண்ணோம்னா ரேஞ்ச் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபார் லூப் இஸ் டு ரன் சம்திங் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதுதான் ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் லூப்போட இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் we will see. Any questions, anybody? Raise your hand if you have any question. Otherwise, lower your hand. Okay. Sorry. Next. Let's go back to the lesson. 1 second. இப்போ பிரேக் ஆகாம இருக்கா? First of all, I just want to make sure. Yeah. Okay, good. Okay. So நம்ம வந்து என்ன பண்ணோம்? இப்போ வந்து ஃபார் லூப் முடிச்சிட்டோம், இஃப் எல்ஸ் முடிச்சிட்டோம், வைல் லூப். ஓகே, ஸோ வைல் லூப் நான் என்ன சொன்னேன்? ஒரு கண்டிஷன். இப்போ ஃபார் வந்து ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ், பட் வைல் வந்து வைல் சம்திங் ஹேசன்ட் ஹேப்பன், யூ ஹேவ் டு கீப் டூயிங் இட், ரைட்? ஸோ இப்போ யார் வந்து வைல் லூப் பண்றதுக்கு வாலண்டியர் பண்றீங்க? வில் ரைட் தி சின்டாக்ஸ் டுகெதர், வில் லேர்ன் டுகெதர். சம்படி raise your hand who has not done it before. ஓகே, அரவிந்த் இது வரைக்கும் பண்ணல நீங்க இல்லையா? ஓகே, சரி. அரவிந்த் raised his hand first, so let's go. அரவிந்த், எனக்கு வந்து என்ன வேணும்னா, this is what I want. நீங்க வந்து ஒரு இன்புட் வந்து நம்பர் வாங்கணும். நம்ம வந்து இது ஃப்ளோ சார்ட்ல பண்ணோம்னு நினைக்கிறேன். டைஸ் ரோல் பண்ணோம் இல்லையா? அந்த டைஸ் ரோல் பண்ண நம்பர் கேட்கும் போது 0 வந்ததுன்னா வந்து நீங்க வெளில வந்துடணும். 0 வராத வரைக்கும் அந்த நம்பர் வாங்கணும். அந்த நம்பர் வாங்கிட்டு உள்ள வந்து அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா ஆக்சுவலி வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா ஈவன் பிரிண்ட் பண்ணோம், இல்லைன்னா ஆடுன்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகே, தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டு. ஸோ யூ கோயிங் டு கீப் கெட்டிங் த இன்புட் அண்ட் அந்த நம்பர் வந்து ஈவனா இருந்ததுன்னா ஈவன் பிரிண்ட் பண்ணோம், திஸ் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்ட்டு அந்த நம்பரை போடணும். அதே மாதிரி இல்லைன்னா ஆடுன்னு எழுதணும். அந்த இன்புட் வந்து 0 என்டர் பண்ண உடனே நீங்க வந்து அந்த வைல் லூப்பை விட்டு வெளில வந்துடணும். இதுதான் வந்து உங்களுடைய இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா அரவிந்த்? வாட் வி ஆர் ட்ரைங் டு டு? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து we will all do it together. So let me go back here. சொல்லுங்க. So இப்போ I'm going to just comment all these things. ஓகே, சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வைல் லூப் போடணும் எனக்கு. வேரியபிளை டிக்ளேர் பண்ணு மேம். Okay, so let's say I'm getting input number. Okay, இதுதான் என்னோட வேரியபிள் வச்சுப்போம். ஸோ இது இன்ட்னு சொல்லணுமா? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு வைல் லூப் எழுதணும். அந்த வைல் லூப்குள்ள இன்புட் வாங்கணும். அது 0 வந்த உடனே வெளில வரணும். ஸோ ஹவ் வுட் ஐ ரைட் வைல் சின்டாக்ஸ்? வைல் ஓகே, input number double equal to 0. டபுள் ஈக்குவல் டு 0ன்னா என்ன அர்த்தம்? Not equal to வைல் 0, அந்த not equal to 0.
Okay, not equal to 0. Okay. colon. Oh, sorry, colon. Okay. I have to get the number. Input நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்புட் எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா? சின்டாக்ஸ் இதுல எங்க டைப் பண்ணி வைக்கிறேன். இன்புட் இல்லையா? So what would I do? அதுல வந்து input number equal to அந்த input function யூஸ் பண்ணு மேம். Okay. So இப்படியா enter your number. Okay. இப்ப நான் வந்து இங்க என்ன சொன்னேன், அந்த நம்பர் வந்து ஈவனா இருந்ததுன்னா ஈவன் எழுதணும், ஆடா இருந்ததுன்னா ஆடுன்னு எழுதணும். அந்த நம்பர் திஸ் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க என்ன என்டர் பண்ணாங்களோ அந்த நம்பர் எழுதணும். So what would I do? I need okay if so இங்க வந்து again remember I told you to comment. So and while the input number is not 0, do the following, right? அந்த மாதிரி அப்புறம் இங்க வந்து நான் காமெண்ட் எழுத போறேன். என்ன பண்ண போறோம் நம்ம இங்க check if the number is even. சொல்லுங்க. If input number modulus 2 double equal to 0. so modulus 2 வந்து இப்படியா? Yes ma'am. Okay. If colon equal to 0 colon போடணும். Okay. என்ன பண்ண போறேன் நான் print போட்டு இதுக்குள்ள வந்து it's a even number. it is an even number அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எனக்கு அந்த நம்பரும் எழுதணும். comma input number. Okay. Okay. Else அது வந்து odd நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடலாம் மேம். okay. Okay. அப்புறம் என்ன பண்ணும்? எல்ஸ்க்கு வந்து கோலன் பண்ணணும். ஓகே. அப்புறம் அவ்வளவுதானே? ரன் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே. இன்வாலிட் சின்டாக்ஸ் இன்ட்னு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. என்ன கொடுக்கணும்? என்ன பண்ணணும்? அங்க அத தூக்கிட்டு நீங்க வந்து இன்புட்க்கு முன்னாடி இன்ட்னு போட்டுக்கலாம் மேம். இங்கயா? எஸ் மேம். அந்த வைல் லூப் அங்க வேணாம் மேம். அந்த இன்புட் வாங்குறீங்க அங்கேயே போட்டுக்கலாம். நீங்க மேலேயும் போட்டுக்கலாம், ஆனா கீழே போடுறா அதுக்கு பக்கத்துலயே வந்துடும். இங்கயா? எங்க போட சொல்றீங்க? அங்கதான் மேம். ஓகே. சாரி. அப்படியா? ஓகே. இங்க எடுத்துட்டுமா? அப்படியா? கரெக்டா மேம். நாட் டிஃபைன் சொல்லுது இங்க. மேம் while கண்டிஷன் அதுல வந்துட்டு parenthesis வராதுல மேம் கண்டிஷன். இங்கயா? ஓகே. நெக்ஸ்ட் if கண்டிஷன் ஓகே. போட்டுட்டீங்க. ஓகே. சாரி. ஓகே. ரன்னா? இப்பவும் வந்து இன்புட் நம்பர் நான் டிஃபைன் பண்ணலன்னு திட்டுது. நான் என்ன பண்ணணும் அப்போ? ஒன்னு திங் ரிமெம்பர் பைத்தான்ல வந்து நம்ம வேரியபிள் சொல்ல வேண்டாம், ரைட்? ஆனா நம்ம வந்து இங்க வந்து ஒரு இன்புட் நம்பர் நீங்க யூசுவலி இனிஷியலைஸ் பண்றது பெட்டர். எப்பவுமே ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கலாம். ஓகே. இப்படி பண்ணனா இட் ஆல்ரெடி டிஃபைன்ஸ் தட் அண்ட் தென் இட் வில் டேக் தட். தட் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ். எப்பவுமே பைத்தான்ல வந்து ஒரு நம்பர் வேணும்னா அதை யூஸ் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். அதை இன்புட் பண்ணி ஆப்வியஸ்லி 0 போட்டோன்னா போகவே போவாது உள்ள. அதனால நான் 1 போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ லெட்ஸ் சே ஐ அம் என்டரிங் த நம்பர் 3. என்ன சொல்லுச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பண்ணுவோம். இங்க வந்து எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. ரைட்?
ஓகே. ஹலோ ஹலோ பிரேக் ஆகுது மேம். நீங்க டைப் பண்றதும் ஸ்கிரீன்ல இதாகல. ஓகே இப்போ No, ma'am. இல்ல மேம் ஸ்டில் பிரேக் தான். okay, clear. I don't know what hold on. Same problem. Still same problem. Same problem. Okay, let me hello. Yeah. Hello. Okay. Yeah, கேக்குது இப்ப கேக்குது. Hopefully it will work. I don't know what is going on. சரி, நான் வந்து என்ன போட்டேன்னா while loop வந்து முன்னாடி நமக்கு ஏன் ரன் ஆகலைன்னா அங்க ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தேன். ஸோ அது while loop வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் இல்லையா, அது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா நான் இங்க ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவ்வளவுதான் என்னுடைய while அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. ரைட், அதனால இட் வாஸ் கீப்பிங் ஆடிங். ஸோ இங்க நான் வந்து அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டேன் இப்போ. ரைட், இப்போ எல்லாரும் பாக்குறீங்களா ஸ்கிரீனை? ஸோ இப்போ நான் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்றதுக்கு 3 போட்ட உடனே இட்ஸ் an odd நம்பர்னு போட்டுச்சு. 2 போட்ட உடனே இங்க it's going to say it's an even number, right? So then if I put like let's say 9, it's an odd number. 0 போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 0வை வெளில வந்துருச்சு. ஏன்னா 0வும் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது, ஏன்னா %2 will be 0, right? So இப்போ வந்து அரவிந்த் வந்து while loop எப்படி எழுதணும் with if and else சொல்லி கொடுத்துட்டார். இப்ப எனக்கு வந்து என்ன வேணும்னா அடுத்து whoever is volunteering எனக்கு 0 போட்ட உடனே எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, வெளில வந்துடணும். இப்ப நான் எப்படி பண்ணுவேன்? Who wants to volunteer? இப்பதான் வந்து அந்த பிரேக் அண்ட் கண்டினியூவோட கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். Anybody knows how to do it? ரோஹித் குமார் has raised a hand. Okay, ரோஹித் குமார் சொல்லுங்க. நான் என்ன மாத்தணும் அங்க? எனக்கு 0 என்டர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த இஃப்க்குள்ள அது போகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? மேம் அந்த இன்புட் வாங்க அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது இல்ல மேம், அது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா பிரேக்னு போட்டுடலாம். ஓகே, சோ இங்க என்ன பண்ணணும், நான் நம்பர் வாங்கின உடனே if input number equal to 0 break. கரெக்டா? இதான syntax? தெரியல மேம் பைத்தான்ல. சின்டாக்ஸ் தெரியல, பட் ஆனா இதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்? இஃப்க்கு வந்து கோலன் வைக்கணும். கோலன். ஓகே, சோ ரன் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி 3 போட்டேன் ஆடுன்னு சொல்லுச்சு, 4 போட்டேன் ஈவன் சொல்லுது, 9 போட்டேன் ஆட் சொல்லுச்சு, 0 போட்டேன் வெளில வந்துருச்சு. வெரி குட், ரைட்? சோ இட் ஜஸ்ட் பிரேக், இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த திங். இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா நெக்ஸ்ட், ஓகே நீங்க நல்லா ஆன்சர் பண்ணீங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுதா பிரேக் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு? இந்த பிரேக் போட்ட உடனே அது வெளில வந்துருச்சு. ஐ திங்க் we will go into debug and then we can see all of that in the அடுத்த லெசன் அது சொல்லி கொடுக்கும்போது I can show you. But basically what is happening is இந்த இன்புட் நம்பர் 0ன்னு பண்ண உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாம வெளில வந்துருச்சு. அதான் நம்ம பார்த்தோம் இங்க. கரெக்டா? சோ வெளில வந்து எங்க வந்துருச்சு? இது 0ன்றதுனால சுத்தமாவே வெளில வந்துருச்சு. கரெக்ட்? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா நம்பர் வந்து
நெகட்டிவா இருந்ததுன்னா, மீனிங் if the number is less than 0, அவங்க என்டர் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து அது ஆடா ஈவனா செக் பண்ணக்கூடாது. ஆனா திரும்பி வைல் லூப் குள்ள போகணும். நான் எப்படி பண்ணுவேன் அது? Who wants to volunteer next? கஸ்தூரி சொன்னீங்களா சம்திங்? எனக்கு கேட்கல கஸ்தூரி சொல்றது. Yeah, Kasturi has mic problems too. Mic problem. ரோஹித் தானே இப்ப ஆல்ரெடி சொன்னது? எஸ் மேம். Just making sure. Okay, சரி வேற யாருக்கா தெரியுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரோஹித் உங்ககிட்ட வரேன். Anybody else who wants to volunteer for the next question? Okay, so யாருக்கும் தெரியல. சரி ரோஹித் நீங்க சொல்லுங்க. If I can just show you, but if you know, I want you to help me with that. So என்ன பண்ண சொன்ன இல்ல நான் உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா I don't want to do the input numbers. இப்போ வந்து இங்க வந்து 0ன்னு போட்டோன்னே வெளில வந்துருச்சு டோட்டலா, கரெக்ட்? பட் எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா it should not say anything, or maybe it can say the number is negative and then it should get my next number. So இப்போ நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? இந்த இன்புட் நம்பர் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா கண்டினியூ போட்டுறலாம். If input number less than 0, right? இங்க வந்து கோலன் வேணும் இல்லையா? கோலன் போட்டுட்டு இங்க வந்து சாரி கண்டினியூன்னு போட்டுடலாம், ரைட்? ஸோ இப்போ ட்ரை பண்ணலாமா? ஸோ வில் ஜஸ்ட் கோ ரன் இட், ரைட்? ஸோ 2 போட்டா ஈவன் சொல்லுச்சு, 4 போட்டா ஈவன் சொல்லுது, 5 போட்டா ஆட் சொல்லுது, -2 போட்டா மறுபடியும் நம்பர் கேக்குது, ரைட்? ஸோ இட்ஸ் ஸ்டில் கண்டினியூயிங் இன் த லூப். ஸோ திரும்பி மேல வயலுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நான் இங்க வந்து 9 போட்டேன்னா அது ஆடுன்னு சொல்லப்படுது. இப்போ நான் 0 போட்டேன்னா வெளில வந்துருக்கு, ரைட்? ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பிரேக்னா வாட் இஸ் த மீனிங், கண்டினியூனா என்ன மீனிங்னு புரிஞ்சுதா? ஸோ பிரேக் பண்ணா சுத்தமா இந்த ஹோல் வைல் லூப்ல இருந்து வெளில வந்துரும். இட்ஸ் கம்ப்ளீட்லி பிரேக்கிங் த லூப். கண்டினியூனா திரும்பி மேலுக்கு போயிடு, திரும்பி ஸ்டார்டிங் ஆஃப் த வைல் லூப்க்கு போயிடுன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டினியூ வந்து இட் இஸ் டேக்கிங் யூ ஆல் த வே பேக். இப்போ நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட்ல நீங்க போட்டீங்கன்னா நீங்க வந்து அதை ஐ வாண்ட் யூ டு இமேஜின் when you're doing the flow chart what is happening. நீங்க ஒண்ணு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஃபெயில் ஆகி நீங்க மேல போலாம், இல்லைன்னா அங்கேருந்தே உங்களுக்கு அந்த திரும்பி மேல போற ஒரு லூப் நீங்க ஃப்ளோ சார்ட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட். ஸோ அங்க அதுதான் ஆகுதுங்க. பிரேக்குக்கும் கண்டினியூவும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் திங்ஸ் that you can use for making controlling the flow of your program. ஓகேவா? Hopefully everybody understood how break and continue works. Yes, ma'am. Okay, very good. We use continuous statement. Okay, கஸ்தூரி பாவம் உங்களுக்கு மைக் ஒர்க் ஆகல, so sorry, but yes, that's a correct answer கஸ்தூரி. நீங்க பண்ணதை நான் இப்பதான் பார்த்தேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஃபார் லூப் பார்த்தோம், வைல் லூப் பார்த்தோம், நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாமா? பிரேக் அண்ட் கண்டினியூ பண்ணிட்டோம். I think it's 10:25. Do you want to do homework or you want to do the nested for loop? Yeah. Let's keep the nested for loop for later. Okay. Yeah, we wanted to do the converting the flowchart into code. Maybe one of the students can do it really quick. Okay. Why don't you guys do it? I'm going to stop sharing my screen. Spider-Man problem, break it into a code. Somebody can. I'm going to stop presenting, guys. Go ahead. Sorry for all the audio issues. So, well, who wants to share the screen? Let me pick somebody. Yeah, Sivasabita. My laptop is not working. Okay. Yeah, okay. So before I keep asking people, யாருக்கு laptop work ஆகுது? Nandabala. Right. Yes. Nandabala, are you there? Yes. Share your laptop screen. சரி, பண்றீங்களா பண்ணலையா?
Are you going to do or not? Huh? கேக்கல. ஆடியோ சரியா கேட்கலையே. So what we are going to do is எல்லாரும் ஸ்பைடர்மேன் flowchart போட்டீங்க இல்லையா? So keep உங்களோட take your homework பண்ணியிருந்தீங்கன்னா அந்த take your flowchart, keep it ready so you can tell Nandabala is going to type the code. You can, so நம்ம என்ன பண்ண போறோம், அந்த flowchart is a real program, we are going to convert it. Okay, so while he is getting ready, Nandabala, are you getting ready or not? While he is getting ready, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஸ்பைடர்மேனுக்கு என்ன இன்புட் கொடுக்க போறோம், என்ன அவுட்புட், how do you want to do it? Anybody want to get started? Who else can share? I don't think Nandabala is coming or not. He left the meeting. Maybe he's going to join now. He's having issues, right? Okay, having issues. Okay, so maybe Anu, you can continue with the Spider-Man problem and converting the flowchart into code. Okay, so yaar at least flowchart adu kudunga pa yaravadhu enakku. Naan pannala and the homework, so somebody has to at least tell me what to do. I can share my screen. I don't have a problem. No, you don't have to. If Nandabala, okay. Oh, Nandabala joined. Okay. So our ஆரம்பிக்கிறது Okay, Nandabala, did you do the homework though? Another problem. Did you do on the Spider-Man problem flowchart பண்ணியாச்சா? அது பண்ணல மேம். பண்ணல. Okay, so in that case no. Then let's see, maybe Gautam, I think Gautam did last time. Savitha said no. Who else has a laptop and finished that flowchart fulla? Hari Shankar. Ma'am, I have a mistake. Mistake na parvala. Mistake இருந்தா பரவாயில்ல. நீங்க ஷேர் பண்ணி காமிங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு காமிங்க. We all can work together. Okay. Laptop connect பண்ண முடியுமா? Okay. Yes, sir. See, நாங்க முன்னாடியே சொன்னோம், நீங்க வந்து கரெக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. You just have to step up and we will help you, right? Help வந்து நீங்க கேட்டாதான் கிடைக்கும். இது வந்து இந்த environment is a safe space. You can ask any question wherever you are, whatever mistakes you have. நாங்க வந்து help பண்றதுக்கு தான் இங்க இருக்கோம், right? Don't worry about whether it is right or wrong or like, you know, at least you should have attempted something. அதுதான் நாங்க இங்க எதிர்பார்க்கிறோம், இல்லையா? மேம், அது சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதான் பழசுக்கு இதாயிருச்சு மேம். பரவாயில்ல, நீ பழசே காமி, அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். இல்ல மேம், பழச நான் சேஞ்ச் பண்ணிட்டு பழச சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் மேம். அது வந்து ஹாஃப் அப்படியே நிக்குது மேம், பாதியிலே. சரி சரி, அந்த பாதியே அந்த எங்க நிக்குதோ அதை காமிங்க. Arvind has a question. மேம், நான் வேணா பிரசன்ட் பண்ணுவேன். இல்ல let him start. It's okay. Maybe next time. Very good. சரி, சோ இங்க வந்து ஒரு while loop இருக்கு. ஆப்வியஸ்லி மதுரையில இருந்து நீங்க கீழே வந்து எங்க மதுரையில இருந்து எங்க சென்னை போறாரு அவரு, நான் மறந்து போச்சு எனக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு. ஓகே, சோ மதுரையில இருந்து சென்னைக்கு போறாரு, ஒரு while loop போடுறீங்க. இந்த while loop வந்து அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ற வரைக்கும் the Spider-Man has to make decisions, if else, and also he has to take one action versus another action. கரெக்டா? சரி, அப்புறமா வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 விட கம்மியா இருந்தது, கிலோமீட்டரை விட கம்மியா இருந்ததுன்னா அவர் ஜம்ப் பண்ணுவாரு. அந்த ஜம்ப் பண்றதுக்கு அவருக்கு எனர்ஜி இருந்தாதான் ஜம்ப் பண்ணுவாரு, இல்லைன்னா ஒரு காஃபியை குடிச்சுப்பாரு. ஓகே, ஐ ரிமெம்பர் தட். அப்புறம் ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இன்ஸ்டால ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ணணும்.
மீட்டர் 1 கிலோமீட்டரை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த நோல வந்து பஸ் எடுக்கணும். பஸ் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு போனதுக்கு அப்புறமா பக்கத்துல ஏதாவது ஒரு டால் பில்டிங் இருக்கான்னு அவர் பாப்பாரு. இருந்ததுன்னா ஜம்ப் பண்ணுவாரு, இல்லைன்னா பஸ்ல கண்டினியூ பண்ணுவாரு. அவ்வளவுதானே? இதுதானே ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஓகே, சரி. நீங்க வந்து அந்த பைத்தான் நான் அந்த இது வெப் பேஜ் ஓபன் பண்ணுங்க. ஸ்டார்ட் ரைட்டிங். இதையும் வச்சுக்கோங்க பக்கத்துல. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அவரு பிரசன்ட் பண்றதுனால அவரு தான் டைப் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே யூ ஆர் ஆல் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். ஓகே, அண்ட் மேக் ஷூர் யூ ஒன்லி டிரான்ஸ்லேட் ஹிஸ் ஃப்ளோ சார்ட். அவர் என்ன பண்ணிருக்காரோ அதை அப்படியே நம்ம வந்து இப்ப கோடா எழுத போறோம். அது தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் we are going to do that, and then we will see what if there is any mistakes. சரியா? ஆல்சோ எல்லாரும் யூ டூ இட் ஆன் யுவர் ஓன் டூ. நீங்க டைப் பண்ண உங்க லேப்டாப்லயும் சேர்த்தே பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் ரன் பண்ணி பாருங்க. யூ டூ த எக்ஸாக்ட் சேம் திங். மிடில் ஆஃப் ஹரி பாதி பண்ணிட்டு இருக்கும்போது if we say somebody else share your screen னா you should be able to share your screen. கோடும் இருந்திருக்கணும் உங்க ஸ்கிரீன்லயும். நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது அங்கேயும் இருந்திருக்கணும். சரியா? just don't watch, do it. நீங்க இவங்க பண்ணும்போது you also do it. அவங்க பண்ணும்போது do it along with them. ஓகே, சொல்லுங்க ஹரிசங்கர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வேரியபிள் வேணும் நமக்கு. அந்த வேரியபிள் வந்து அதை வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து எத்தனையோ கிலோமீட்டர் போட்டீங்க, ஞாபகம் இல்லை எனக்கு எத்தனை கிலோமீட்டர், அதை யூஸ் பண்ணுங்க. சோ டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுப்போமா? ஓகேம்மா. சோ ஒரு வேரியபிள் போடுங்க, டிராவல் அண்டர்ஸ்கோர் டிஸ்டன்ஸ்னு. இன்புட் வாங்க வேண்டாம், நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா அங்க ஃப்ளோ சார்ட்ல. நீங்க இன்புட் வாங்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி செட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா உங்க ஃப்ளோ சார்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்ன பண்றீங்க நீங்க அங்க? மேம் அது வைல்ல போட்டுருந்தேன் 463ங்கிற டிஸ்டன்ஸ் நம்பர் வந்து முதல்ல செட் பண்ணீங்க இல்லையா? முதல்ல 463 சொல்றீங்கல்ல, அதை இங்க போட்டுருங்க. டிராவல் டிஸ்டன்ஸ் இஸ் 463. அப்புறமா வேணும்னா நீங்க வந்து இது ஜெனரிக்கா அவங்க எத்தனை டிஸ்டன்ஸ் போடுறத வச்சு பண்ணணும்னா அப்ப இன்புட் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். சரி. இப்ப வந்து நீங்க அந்த வைல் லூப் உங்க ஃப்ளோ சார்ட் ஒரு வாட்டி காமிங்க. அந்த ஃப்ளோ சார்ட்ல என்ன பண்றீங்க? அந்த வைல் லூப் போட்டிருக்கீங்க. சோ முதல்ல அந்த வைல் லூப் எழுதணும். சோ வைல் எப்போ அந்த வைல் லூப் நீங்க உள்ள பண்றதெல்லாம் ஒரு வைல் லூப்ல போட்டிருந்தீங்க. கரெக்டா? அந்த வைல் லூப் எப்போ வந்து எண்ட் ஆகும்? நீங்க அங்க எழுதிருக்கீங்க 463 கிலோமீட்டர்ஸ் வந்து 463 வைல் கிலோமீட்டர் இங்க ஈக்குவல் டு 463 போட்டிருக்கீங்க. சோ அந்த 463 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மி ஆயிட்டே பண்ணுவீங்களா? என்ன பண்றீங்க அந்த உள்ள ஃப்ளோ சார்ட்ல? எப்போ வந்து அந்த வைல் லூப் வெளில வரும் ஃப்ளோ சார்ட்ல? முதல்ல ஃப்ளோ சார்ட்டுக்கு போங்க. when will you come out of that while loop? 463 வந்துருச்சுனா வெளிய வந்துரும் மேம். 463 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவா? எஸ் மேம். ஓகே, அப்ப இங்க ஈக்குவல் டு 463ன்றது வந்து நீங்க அந்த கிலோமீட்டர் வந்து நீங்க ஜம்ப் பண்ணி முடிச்ச அப்புறமா ஆட் பண்றீங்களா? அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன பண்றீங்க? அது வந்து நான் ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கேன்ட்டு நான் ஆட் பண்ணணும். அது நான் சேர்க்கறதில்ல. அது சேர்க்கல. சைட் உங்களுக்கே புரியுது அந்த தப்பு. தட்ஸ் பரவாயில்ல. அது இப்ப நமக்கு இப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜம்ப் பண்ணாலோ டிராவல் பண்ணாலோ நீங்க அந்த கிலோமீட்டர் ஆட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அந்த ஃப்ளோ சார்ட்ல? மேம் அது ஒவ்வொரு இதுக்கும் அதாவது ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமும் ஆட் ஆகணும். இது பஸ்ல போனதுக்கு அப்புறமும் ஆட் ஆகணும். அப்ப ஸ்டார்டிங்ல வந்து உங்களுடைய டிராவல்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அப்போ 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். அப்புறமா நீங்க ஜம்ப் பண்ணவோ பஸ்ல போக நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வர போறீங்க. அப்போ வைல் லூப் எப்ப எண்ட் ஆகும்? அது 463 விட ஜாஸ்தியா ஆன உடனே, கிரேட்டர் than or equal to ஆன உடனே வெளில வந்துடும். கரெக்டா? சோ அப்போ உங்க வைல் லூப் குள்ள போங்க. இப்ப நம்ம அந்த ப்ரோக்ராம் குள்ள போங்க முதல்ல. சோ ஸ்டார்டிங்ல உங்களோட டிராவல்டு டிஸ்டன்ஸ் வந்து 0. உங்க பைத்தான் கம்பைலர்ல ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து 0. ரைட்? சோ இப்போ வைல் லூப் குள்ள வந்து வைல் டிராவல்டு டிஸ்டன்ஸ் less than or equal to 463 நீங்க எழுத போறீங்க.
கரெக்டா? less than 463. less than, greater than போடுறீங்க, less than 463 இதுதான் மேம் லிஸ்ட். கோலன், அதான் சின்டாக்ஸ். less than 463க்கு அப்புறமா ஒரு கோலன் வரணும். இப்ப இதுக்குள்ள நீங்க வந்து எழுத போறீங்க நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ உங்க ஃப்ளோ சார்ட்ல. சோ இப்போ வேற யாராவது நீங்களே பாருங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்னு. உங்க ஃப்ளோ சார்ட்டை பார்த்துட்டு நீங்க இந்த வைல் லூப்குள்ள நீங்க எழுத ஆரம்பிங்க. So I'm not going to help you anymore. So either somebody else will help. So உங்க ஃப்ளோ சார்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் மேம். ஓகே, ஜம்ப் பண்ண உடனே ஜம்ப் பண்ணிடலாமா? ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது செக் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணுமா? செக் பண்ணாமலே ஜம்ப் பண்ணிடலாமா? செக் பண்ணிட்டு ஜம்ப். இது அந்த கிலோமீட்டர் ஓகே, 1 கிலோமீட்டர் இருக்கா செக் பண்ணலாம். ஓகே, டால் சோ பில்டிங். அது என்னது 1 கிலோமீட்டர்? டால் பில்டிங். சோ டால் பில்டிங்ஸ். ஓகே, சோ உங்க கோட்ல வந்து நீங்க அது ஒரு இன்புட்டா வாங்கிக்கலாம். இஸ் தி நெக்ஸ்ட் பில்டிங் less than 1 kilometer, right? இன்புட் வாங்கிக்கோங்க, அது வேணும்னா இதை இன்புட்டா வச்சுக்கோங்க. ஓகே. Enter the kilometers. ஓகே. சோ இப்போ இது உள்ள என்ன பண்ண போறீங்க? என்ன செக் பண்ண போறீங்க? அது less than 1 இருக்குமான்னு பார்க்கணும் மேம். சோ அந்த அந்த அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா வேரியபிள்ஸ் நேம் பண்ணும்போது அது மீனிங்ஃபுல்லா நேம் பண்ணும். இப்ப நீங்க அங்க என்ன வாங்குறீங்க? நெக்ஸ்ட் டால் பில்டிங் எங்க இருக்குன்னு வாங்குறீங்க, கரெக்டா? சோ அப்போ அந்த டால் பில்டிங்னு போடாம அந்த வேரியபிள் நேம் என்னன்னு கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் டால் பில்டிங். நெக்ஸ்ட் டால் பில்டிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போடலாம், ரைட்? நெக்ஸ்ட் டால் பில்டிங் பொசிஷனோ டிஸ்டன்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எண்ட்ல கொடுங்க, அண்டர்ஸ்கோர் போட்டு. அப்போ உங்களுக்கு அது மீனிங்ஃபுல்லா இருக்கும் இல்லையா இன்புட்? சோ அப்ப அந்த வேரியபிளை இங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அது less than 1 கிலோமீட்டரான்னு செக் பண்ண போறீங்க. ஈக்குவல் டு போடணும் மேம். என்ன செக் பண்ணணும் நீங்க? less than or equal to 1 கிலோமீட்டரா இல்ல 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்குதா நான் பார்க்கணும். அப்ப less than or equal to பார்க்கணும். அப்ப less than or equal to தானே போடணும். அப்போ குட். 1 என்ன பண்ண போறீங்க? இருந்துச்சுன்னா ஒரு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கற மாதிரி வச்சுப்போம். சோ பிரிண்ட் ஸ்பைடர்மேன் ஜம்ப் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. சும்மா நம்மளா இப்போ வந்து எழுதுறோம் அவ்வளவுதானே. உங்க இஷ்டம், அது எப்படி வேணா நீங்க இன்டர்பிரட் பண்ணி எழுதலாம். ஸ்பைடர்மேன் வில் ஜம்ப் நவ். ஓகே, சோ இப்ப ஸ்பைடர்மேன் ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் நீங்க? நீங்களே சொன்னீங்க அந்த ஃப்ளோ சார்ட்ல ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிக்சர் எடுக்கணும். அப்போ எனர்ஜி இருக்கான்னு செக் பண்ணணும். சோ எனர்ஜி ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணுமா அப்புறமா பார்க்கணுமா? எனர்ஜி வந்து முன்னாடியே பார்த்துடணும். ஓகே, அப்போ எங்க இந்த கோட்ல என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து எனர்ஜி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அடுத்து எலிஃப்ல கூட போடலாம். ஓகே ஓகே, சோ அது போடுங்க. அப்போ எனர்ஜியும் இன்புட் வாங்கணுமா மேம்? எனர்ஜி இன்புட் ஆகும். அப்ப இந்த ரெண்டு இந்த நெக்ஸ்ட் பில்டிங் டிஸ்டன்ஸ் அந்த இஃப்க்கு முன்னாடி போடணும் இல்லையா? சோ அந்த ஹோல் திங் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும். பட் ஆனா இந்த வாட்டி வந்து டு யூ தி ஸ்பைடர்மேன் ஹேவ் எனர்ஜின்னு கேட்கணும்.
இன்புட்ல. கரெக்டா? எஸ் மேம். So Spider-Man energy level or something like that. Energy level னு வெச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மித்தவங்களும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. The entire class is quiet. So உங்களுடைய ஃப்ளோ சார்ட்ல என்ன போட்டிருந்தீங்க எனர்ஜி லெவல்? எஸ் நோவா இல்லனா நம்பரா? அது என்னது? அது ஃப்ளோ சார்ட்ல போய் பாருங்க என்ன பண்ணிருக்கீங்க. எஸ் நோ தான் போட்டிருக்கீங்க. ஓகே. சோ என்ன பண்ணுவீங்க இங்க? ஹெல்ப் பண்ணுங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ். வாட் ஷுட் யூ ரைட் இன் தி இஃப் லூப், இஃப் ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா ஹரிசங்கருக்கு தெரியுது என்ன பண்ணணும்னு. I want to question somebody else. What would you write here? Chitra, you name the person. Yeah, Sivasabita. Sivasabita, என்ன எழுதுவீங்க இங்க? மேம் அந்த எனர்ஜி இன்ட் இருக்குல மேம், அதுல இன்ட் எடுத்துறலாம். ஏன்னா நம்ம உதாரணம்னு தான கண்டிஷன் கொடுக்க போறோம். ஓகே. சோ ஹரிசங்கர் அவங்க சொல்ற மாதிரி மாத்துங்க. லைன் 4ல இங்க இன்ட் போட்டிருக்கீங்க. அவங்க சொல்றாங்க இன்ட் தேவையில்லை, இது எஸ் ஆர் நோ ஆன்சர் அப்படிங்கறாங்க. ஆனா எனர்ஜி எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு நம்ம நம்பர்ஸ்ல நம்ம கொடுப்போம். இப்ப 90% எனர்ஜி இருக்கு அப்படினு சொல்லுவாங்க. அதுதான்ப்பா நீ வந்து ஃப்ளோ சார்ட்ல என்ன போட்டுருக்க? இல்ல மேம், இப்ப மொத்தமா எடுத்துட்டு இஃப் எனர்ஜி ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டுருவா மேம். இல்லனா ட்ரூவா இருந்தா ஜம்ப் பண்ணுங்க அப்படினா. அப்படியும் பூலியனாவும் பண்ணலாம். இல்லனா நீ வந்து இன்புட் வந்து எஸ் நோவாவும் வாங்கிக்கலாம். உன் இஷ்டம் அது எப்படி பண்றாங்கன்னு. இந்த வாட்டி அவங்க சொல்ல போறாங்க நீங்க என்ன பண்ணணும்னு. சிவசபிதா சொல்ற மாதிரி பண்ணுங்க. அவங்க இன்ட் எடுத்துட்டு சொன்னாங்க, எடுத்துருங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க சிவசபிதா. வாட் டு யூ வாண்ட் ஹிம் டு டு ஹியர்? என்டர் ஸ்பைடர்மேன் எனர்ஜி லெவல்னா அவங்க என்ன என்டர் பண்ணணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன்னா யூசர் கிட்ட இன்புட் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன போடணும் நாங்க. சோ வாட் வுட் யூ ஆஸ்க் them to enter? மேம் இப்ப எனர்ஜி லெவல் ஃபுல்லா எனர்ஜியா இருந்துச்சுன்னா அவங்க வந்து பண்ணலாம்னு போடலாம் மேம். என்ன போடணும்? எனர்ஜி ஈக்குவல் டு ஃபுல் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் மேம். சோ அதாம்மா இன்புட் நீ வாங்குறல்ல. இப்ப என்கிட்ட கேக்குற நீ ஸ்பைடர்மேனோட எனர்ஜி லெவல் சொல்லுன்னு. நான் வந்து என்ன கொடுக்கணும்? நான் நம்பர் கொடுக்கணுமா, எஸ் கொடுக்கணுமா, ஃபுல் கொடுக்கணுமா, லெஸ் கொடுக்கணுமா, மோர் கொடுக்கணுமா? நான் என்னன்னு சொல்லணும் உனக்கு ஆன்சர் இன்புட்ல. What are you expecting the user to enter? ஃபுல்னு கொடுக்கலாம் மேம். ஓகே. ஃபுல் இல்லன்னா என்னன்னு கொடுக்கணும் அவங்க? இல்லனா லோ எனர்ஜி அப்படின்னு கொடுக்கலாம். ஃபுல் ஆர் லோன் கொடுக்கணுமா அவங்க ஆன்சர்? அப்ப அது நம்ம சொல்லணும்ல. அப்ப நீங்க இன்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி மாத்துவீங்க? See, when you're trying to get the input from the user, நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்கணும் அவங்கள. அவங்க என்ன ஆன்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்றத அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இல்லன்னா they won't know what to do, right? Yes ma'am. So how would you write that number? line 4 input குள்ள நீங்க அந்த prompt என்னன்னு கொடுப்பீங்க? Okay, we'll ask somebody else. Okay. Prabhavati. Input என்னன்னு சொல்லுங்க. Prabhavati. Yes, ma'am. Ma'am, energy equal to int input. Alright, no. Pay attention to the question. That's not the question. என்ன question கேட்டிருக்காங்க? Anu, what is Anu என்ன question கேட்டிருக்காங்க? Pay attention to the question. Question வந்து நீங்க என்ன இப்போ வந்து first line 3ல அவர் வந்து ஹரிசங்கர் எழுதும்போது என்ன எழுதினாரு? Enter the kilometer where the next tall building is. எனக்கு தெரியணும். நான் கிலோமீட்டர் எழுதணும். 20யோ 10ஓ 3யோ 4ஓ அந்த நம்பர் எழுதணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரைட்? லைன் 4ல என்டர் ஸ்பைடர்மேன் எனர்ஜி லெவல்னா நான் நம்பர் எழுதணுமா, டெக்ஸ்ட் எழுதணுமா, நான் என்ன எழுதணும்னு நீங்க அதை கரெக்டா குடுக்கலன்னா ஐ won't know what to answer, right? இப்போ ஒரு ஹரிசங்கர் வந்து நம்பர் சொல்லுனார் 99% சொல்லணுங்கிறாரு. சிவசபிதா சொல்லும் போது எனக்கு வந்து நான் ஃபுல்லா லோ எனர்ஜியான்னு சொல்லணுங்கிறாங்க. எனிபடி யூ கைஸ் கேன் டிசைட் வாட் யூ வாண்ட் த இன்புட் டு பி. பட் அந்த இன்புட் என்ன என்டர் பண்ணணும்ன்றது அந்த ப்ராம்ப்ட்ல சரியா கொடுக்கணும் யூசர்ஸ்க்கு, ரைட்? இப்ப நீங்க வந்து எழுதுற ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு இல்ல, யாருக்கோ எழுதுறீங்க. எழுதும் போது we have to be very clear about நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லணும்.
இப்போ வந்து நீங்க நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஃபுல்லுன்னு டைப் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? You won't know how to handle it, right? So be very specific. நீங்க வந்து yes or no வாவும் இருக்கலாம், அதனுடைய இன்புட் நம்பரா இருக்கலாம், பர்சன்டேஜா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம். பட் you have to tell the user what is your expectation. So அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எப்படி கன்வே பண்ண முடியும்? அந்த ப்ராம்ப்ட் தட் we are giving, right? ப்ராம்ப்ட்னா என்ன? அந்த இன்புட்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, என்ன பண்ணணும் அப்படின்றது. அது ரொம்ப கிளியரா இருக்கணும். அது கிளியரா இல்லைன்னா the users who is entering won't know what to do, right? சோ நீங்க எழுதுறதா இருந்தா நீங்க என்ன எழுதுவீங்கன்னு கேக்குறேன் நான். நான் நம்பர் மேம். ஓகே, சோ நீ என்ன எழுதுவ அப்ப? என்டர் ஸ்பைடர்மேன் எனர்ஜி லெவல் 1 to 10 10 to 100 again, right? I can put 1000 here. What does that mean? 100% எனர்ஜி லெவலா இருக்கா? So enter Spider-Man energy level percentage ன்னு கொடுப்பீங்களா? ஓகே, percentage கொடுத்தா that is meaningful. Then I know percentage அது 100 வரைக்கும் தான். 100% is the full number. I can start anywhere from 0 to 100. எனக்கு புரியும், ரைட்? ஓகே, சோ நீங்க டைப் பண்ணுங்க ஹரிசங்கர். அவங்க வந்து பர்சன்டேஜ் எழுதணும்னு சொன்னாங்க. சோ என்டர் ஸ்பைடர்மேன் எனர்ஜி லெவல் பர்சன்டேஜ்னு எழுதுங்க ஹரிசங்கர். ஓகே, சோ இப்போ இது வந்து ஆல்சோ இன்ட் மாத்த சொன்னீங்க. சோ இப்ப இது கேட்கும்போது வாட் இஸ் தி நம்பர் ஐ கேன் கெட்? இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்களே சொல்லுங்க பிரபாவதி. அப்ப இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதுவீங்க? அவர் என்ன சொன்னாரு ஃப்ளோ சார்ட்ல? மேம் எனர்ஜி ஈக்குவல் டு 100 இருந்தா ஃபுல் எனர்ஜி மேம். எல்ஸ்ல வந்து இல்ல லோ எனர்ஜி வரும். ஓகே, சோ உங்களுடைய ஃப்ளோ சார்ட் போங்க ஹரிசங்கர். நீங்க எப்படி எழுதுறீங்க அங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. So you guys, as you are writing, you will know how to also improve your flow charts. நீங்க எழுதும் போதே என்னென்னலாம் திங்க் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ளோ சார்ட் பண்ணும்போது இது நம்ம கோடா எப்படி மாத்துவோன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கணும், ரைட்? அவர் இங்க என்ன பண்ணாரு? எனர்ஜி எஸ் ஆர் எனர்ஜி நோன்னு போட்டிருக்காரு, ரைட்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனர்ஜி 100% இருந்ததுன்னா ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா அவர் போய் காஃபி குடிக்கணும், கரெக்டா? அது லோ எனர்ஜின்னு நீங்க நினைக்கிறீங்க, ரைட்? அத சொல்றீங்க. ஓகே, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. இஃப்க்குள்ள என்ன பண்ணீங்க? சோ இஃப் எனர்ஜி ஈக்குவல் டு 100 டைப் பண்ணுங்க ஹரிசங்கர். ஒரு greater than or equal to ஒரு 40 40 and less than or equal to உங்க லாஜிக். பிரபாவதி வந்து 100 இருந்தாதான் ஜம்ப் பண்ணுங்கறாங்க. அவங்க சொல்றது எழுதுங்க. உங்களது நீங்க எழுதும்போது what you want, what you think, you can always modify. இப்போ வந்து நம்ம குரூப்பா பண்றதுனால I'm just making sure everybody puts their own logic there. So பிரபாவதி நீங்க சொல்லுங்க, if ஸ்டேட்மெண்ட்ல என்ன போடணும் நீங்க நினைக்கிறீங்க? ஈக்குவல் டு 100 இருந்தா அவங்க சோ டைப் பண்ணுங்க. If energy equal to 100, ஹரிசங்கர் டைப் பண்ணீங்களா? If energy equal to 100 னு டைப் பண்ண சொன்னாங்க பிரபாவதி. So can you please type in the compiler? Screen refresh ஆகல. Oh, okay, sorry. We don't see it in the screen. Refresh ஆகல. யாருக்கும் வரல ஹரிசங்கர். உங்க வாய்ஸும் பிரேக் ஆகுது. யாருக்கும் வரல. Alright, so this is the perfect time for somebody else to take over. ஆமா, சரி. வேற யாராவது பிரசன்ட் பண்ணுங்க அப்போ. I'll ask. Aishwarya Magesh, can you share? Okay. So you can stop. Sorry.
Stop. Yeah, you can stop and Aishwarya Magesh is gonna share. இல்ல மேம் ஸ்டாப். நான் கால் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரோம். Okay, that's fine. You're done. Okay. Yeah, and Aishwarya Magesh is presenting, but why is it not? Okay. Okay. Isn't கேக்கல Aishwarya, if you are talking, we can't hear you. Okay. Yeah. அவங்களது பின் பண்ணா வருது. You pin her, then you can see. But her thing is, mic is not on, or what is it? The symbol, the sound is on. கேக்கு ரொம்ப இதா கேக்குதே. ரெண்டு இதுல இருக்கா? You have to go through. I think your icon comes back as turn on the mic. Your mic on la irka. Rendu you are on. உங்க வால்யூம் டவுன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வால்யூம் இஸ் அப். You are on both. அவங்க ரெண்டுத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். That's where the problem is. And laptop? Aishwarya. இல்லையே. போன்லயே இருக்கீங்க, லேப்டாப்லயே இருக்கீங்களா? ரெண்டு இல்ல லேப்டாப்ல தான் இருக்கேன். லேப்டாப் மட்டும்தான். அப்ப அதர் ஐஸ்வர்யாவை ரிமூவ் பண்ணிடலாமா? இல்ல அதர் நம்ம இதுலயா ஒன் பிரசன்டேஷன் வருது, செகண்ட் இதுல தானே வருது. ஒன்ல பிரசன்டேஷன் தட்ஸ் வாட் இஸ் ஸ்பெண்ட். பட் ஓகே, we can share her up to a little, to some extent, right? Okay. Yeah, நீங்க கோட் பண்ணுங்க அப்போ. So share your compiler screen. நீங்க பண்ணலையா கோட்? அவர் பண்ணும்போது. சோ ஹரிசங்கர், நீங்க உங்களுடைய கோட் அங்க வந்து சாட்ல போடு. இது வரைக்கும் பண்ண கோட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. மேம் அது நெட் கிடைக்காமோ மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுமோ மொத்தமா அழிஞ்சிருச்சு மேம். ஐயோ, வேற யாராவது பண்ணிருக்கீங்களா கோட் இது வரைக்கும் பண்ணது? ஓகே, நிகிஷ் டேனியல், நீங்க சாட்ல போடுங்க உங்க கோட. ஓகே. நீங்க உங்க கம்பைலர் குள்ள போயிட்டு அந்த சாட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. so that way we can continue. so இதுக்கு தான் நாங்க சொன்னோம் முதல்ல இருந்து எல்லாரும் வந்து you need to follow along. ஓகே. so இப்போ இங்க வந்து எனர்ஜி வந்து 100 இருந்ததுன்னா என்ன பண்ணும்? ஐஸ்வர்யா மகேஷ். எனர்ஜி 100 இருக்கும் ஜம்ப் பண்ணணும். இல்லனா வந்து ப்ராஃபிட். ஓகே. so அங்க பிரிண்ட் பண்ணுங்க. if energy equal to 100, print Spider-Man will jump now அப்படினு போடுங்க. Yeah, Nikish has a question. மேம், எனர்ஜி பார்த்தோன்னே ஜம்ப் பண்ணிடுவாரா மேம், இல்ல டால் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு ஜம்ப் பண்ணுவாரா மேம்? வெரி குட். அதுதான் ஐ வாண்டட் somebody to ask that question. so நிகிஷ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறார் ஐஸ்வர்யா மகேஷ். எனர்ஜி ஒழுங்கா இருந்தா ஜம்ப் பண்ணிடலாமா,
இல்லைன்னா பில்டிங் முதல்ல செக் பண்ணுமான்னு கேட்டார் அவரு. ஆன்சர் பண்ணுங்க. பில்டிங் டிஸ்டன்ஸ் தான் மேம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, சோ எப்படி இதை மாத்துவீங்க அவரோட ஆன்சருக்கு? நிகிஷ், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. யூ ஹேட் அ கொஸ்டின் ரைட்? ஹவ் வுட் யூ ஆஸ்க் ஹர் டு சேஞ்ச் திஸ் so that you can do all the checks that you asked? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணிட்டு அந்த இஃப் கீழே பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்றோம். இஃப் கீழே பேஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே இங்கே எஸ். ஓகே கோட்ஸ்குள்ள எழுதிருங்க. சோ இங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஸ்பைடர்மேனோட எனர்ஜி லெவல் வாங்குறீங்க. எனர்ஜி 100 இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் வாங்குறீங்க பிட்வீன் த டூ பில்டிங்ஸ். அந்த இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 விட 1 கிலோமீட்டரோட கம்மியா இருந்ததுன்னா ஆல்ரெடி எனர்ஜி 100 இருக்குன்றதுனால ஜம்ப் பண்றீங்க. சோ ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃப்ளோ சார்ட்ல நீங்க பண்ணதுல ஐஸ்வர்யா மகேஷ் என்ன பண்ணணும்? நீங்க இங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஜம்ப் பண்ணா? போஸ்ட் பிக்சர். சோ அது பண்ணுங்க. அங்க அப்போ அவங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுங்க இப்போதைக்கு. போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராமா? Okay, Anu, 1 second. So students, so in the question last week we talked about order. எது முதல்ல பண்ணணும், அது அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ஆர்டர் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ரைட்? பேஸ்ட் ஆன் தட் இப்போ போட்டிருக்க ஆர்டர் கரெக்டா இந்த செக் பண்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அது எனர்ஜி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. அடுத்து there are 2 if conditions, right? Maybe not. Yeah, 2 if conditions. Energy level check பண்றது வந்து tall building check பண்றது ஒண்ணு. Anybody think this is correct? நம்ம ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ஆர் வேற மாதிரி தான் இருக்கணுமா? anybody has any இது எந்த ஆர்டர்ல எனர்ஜி வந்து எனர்ஜி இஃப் கண்டிஷன் போட்டிருக்காங்க மேம். அது வந்து இந்த டால் பில்டிங் 1 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கான்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு அப்புறம் எனர்ஜி இருந்தா செக் பண்ணா போதுங்களா மேம்? Okay, anybody else thinks? Anybody else? They think ரோஹித் சொன்ன மாதிரி பண்ணணுமா பண்ண வேண்டாமா? Anybody else? What do you think? I'm going to ask people pick அவங்க ஈவன் உங்க ஃப்ளோ சார்ட்டை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், ரைட்? ஃப்ளோ சார்ட்ல நீங்க எதை முதல்ல செக் பண்ணீங்க அதை பாருங்க முதல்ல, ரைட்? சோ இப்போ ஷேர் பண்றது யாரு? ஐஸ்வர்யா மகேஷ். ஐஸ்வர்யா மகேஷ் உங்களோட ஃப்ளோ சார்ட்டுக்கு போங்க. நீங்க எப்படி பண்ணிருந்தீங்க? எதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணீங்க? அவங்க எனர்ஜி தான் செக் பண்ணிருக்காங்க, அப்புறமா டிஸ்டன்ஸ். சோ அவங்களுடைய இதுபடி இது கரெக்ட், ரைட்? So I don't know, Chitra, if you gave specific homework or how they have to do. Yeah, homework. Yeah, that's this is one of the points that we discussed. Okay. Is yes, this is a question for discussion for the class. Is based on the problem statement. Aishwarya flow chart எப்படி இருக்கு? That she's checking energy இருந்ததுன்னா drink coffee and then she's jumping. So Vidya, what's your opinion? Ma'am, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் எனர்ஜி பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என் ஃப்ளோ சார்ட்ல அப்படிதான் போட்டிருக்கேன். கிலோமீட்டர் எடுத்தோன்னே கிலோமீட்டர் செக் பண்றேன் மேம். டூ டால் பில்டிங் நடுவுல டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கா அப்படின்னு பாக்குறோம் மேம். அப்படி இருந்துச்சுன்னா பஸ் பக்கம் போறோம், அப்படி இல்லைன்னா அடுத்து எனர்ஜி செக் பண்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் மேம். Right, so that's what Yohit is also saying, right? Explain பண்ண தெரியல மேம். Right, so Aishwarya புரிஞ்சுதா? Aishwarya Magesh, so the question is
கொஸ்டின் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ப்ராப்ளத்துலயும் போட்டிருப்போம். ஜம்ப் பண்றதா இருந்தா மட்டும்தான் எனர்ஜியை செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணணுமா வேணாமான்ற செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஜம்ப் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண முடியுமா இல்லையா, கிலோமீட்டர் பில்டிங் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஓகே நான் ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்றதுக்கு எனர்ஜி இருக்கா, தென் ஐ ஹேவ் டு செக். ஐ திங்க் அனாவசியமா ஸ்பைடர் மேன காஃபி குடிக்க வைக்க கூடாது. அதான் மெயின் ஸ்டேட்மெண்ட் இங்க. ரைட், அண்டர்ஸ்டாண்ட் தி ஆர்டர் ஆஃப் திங். எதை இது எப்பப்போ பண்ணணும். அந்த கோட்ல வந்து இந்த போத் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். யூ ஹேவ் டு செக் எனர்ஜி இருக்கான்றதையும் செக் பண்ணணும், யூ ஹேவ் டு செக் பில்டிங் இருக்கான்றதையும் செக் பண்ணணும். பட் எதை ஃபர்ஸ்ட் செக் பண்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இப்போ இத மாத்தணும்னா அந்த ஹோல் நீங்க உங்களுடைய கோட்ல அந்த இந்த இன்புட் அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே அந்த ஆர்டரை மாத்தணும், நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். சோ do you know how to do that? Can you do it? First வந்து அந்த லைன் 10 and லைன் 11 வரணும் ஃபர்ஸ்ட் whileக்குள்ள. ஜஸ்ட் 10 and 11, not everything. ஜஸ்ட் அந்த லைன் 10ல இருந்து 10 and 11 லைன்ஸ் வந்து 10 and 11 should come after line 7. இல்லம்மா, அந்த if statement also should come, right? So first வந்து next tall building distance input வாங்குறீங்க. வாங்குனதுக்கு அப்புறமா என்ன போடணும்னு சொன்னோம், if statement போடணும் சொன்னோம் இல்லையா? சோ அந்த லைன் 13ல இருக்கிற அந்த if statement எடுத்துட்டு போய் போடணும் 9க்கு அப்புறமா. லைன் 9க்கு அப்புறமா. ரைட். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க லைன் 9ல சொல்லுங்க என்ன பண்றீங்க அங்க? you are asking what is the distance between the two buildings. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 விட கம்மியா இருந்ததுன்னா then you have to jump, right? அப்ப அந்த ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி எனர்ஜி பாக்குறீங்க, எவ்வளவு இருக்கு எனர்ஜின்னு. எனர்ஜி வந்து 100 இருந்ததுன்னா என்ன பண்ண போறீங்க? ஸ்பைடர்மேன் கேன் ஜம்ப் அண்ட் ஹி போஸ்ட் a picture. கரெக்ட்? சோ இப்போ நீங்க அந்த காப்பி பண்ண அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இங்க இருந்து எடுத்துருங்க. லைன் 13 and 14 delete it. ஓகே. இன்னொன்னு பைத்தான்ல வந்து you need to make sure you kind of arrange the things in proper order. சோ இந்த if statement வந்து இருக்கு இல்லையா லைன் 10ல, அந்த if satisfy ஆனாதான் லைன் 11 and 12 and all of the 13 14 15 தான் பண்ண போறீங்க. சோ அதை வந்து இண்டென்ட் பண்ணும் கரெக்டா. Do you know what indent means? மூவ் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட் லைன் 11 ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பேஸ் பார் போட்டு உள்ள அனுப்பணும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் ஷுட் அலைன் வித். எப்பவுமே இண்டென்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பைத்தான் ஆக்சுவலி ஃபோர்சஸ் யூ டு டு தட். அந்த இஃப்பும் அது உள்ள தானே பண்ண போறீங்க. அதையும் அதே இடத்துல அந்த எனர்ஜிக்கு அலைன் பண்ணுங்க. அப்புறமா இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க வரணும்? இஃப்க்குள்ள வரணும், ரைட்? So and the indentation is good because they are like within the if, right? And the line 13 blank line எடுத்துருங்க. ஓகே, இப்ப புரியுதா எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் பாக்குறீங்க, if வந்ததுன்னா உள்ள வந்து அந்த எனர்ஜி பாக்குறீங்க, அது உள்ள if statement is at the same level. அந்த if இருந்ததுன்னா அது உள்ள 13 and 14 are within the if. எல்லாருக்கும் புரியுதா how we are indenting the code? இப்ப இது கரெக்டா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஸ்னேகா. என்ன பண்ணும் நெக்ஸ்ட்? என்ன பண்ணும் உங்களோட ஃப்ளோ சார்ட்ல? ஜம்ப் பண்ணிட்டாரு, போஸ்ட் பிக்சர் பண்ணிட்டாரு, இஃப் எழுதியாச்சு. எல்ஸ் என்ன பண்ணுவார் அவரு? ஸ்னேகா, அவர் எனர்ஜி 100 இல்லைன்னா என்ன பண்ணணும் அவரு? does he just not do anything or does something? ஓகே, அவங்க சொல்லுங்க என்ன டைப் பண்ணணும்னு சொல்லுங்க அவங்களுக்கு, ஐஸ்வர்யா மகேஷ்க்கு.
என்ன டைப் பண்ணோம் இங்க ஸ்னேகா? எல்ஸ். ஓகே, அந்த எல்ஸ் எங்க இருக்கணும்? இண்டென்டேஷன் எங்க இருக்கணும்? கோலன், எல்ஸ் கோலன். உள்ள வந்துட்டு என்ன பண்ண போறாரு அவரு? print what? What does he do? ஸ்னேகா, ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாரு 100 இல்ல எனர்ஜி லெவல்? குடிப்பாங்க. சொல்லுங்க. Spider-Man will drink coffee. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம அந்த if எந்த ifக்குள்ள இருக்கோம்? லைன் 10 ஓட ifக்குள்ள இருக்கோம், கரெக்ட்டா? அந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா 1 விட லைன் 11, லைன் 12, லைன் 13, லைன் 14, லைன் 15, லைன் 16 எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், கரெக்ட்டா? ஓகே, இப்போ இதனுடைய எல்ஸ்ல என்ன பண்ணணும்? அந்த டால் பில்டிங், அந்த நெக்ஸ்ட் டால் பில்டிங் டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா நம்ம இதெல்லாம் எழுதி இருக்கோம். அதனுடைய எல்ஸ்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க ஃப்ளோ சார்ட்ல? needs to take place. சோ அந்த எல்ஸ் எங்க எழுதணும்? வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. Actually, where should even before else there are other things to be done. Yes, not Nikesh. Okay. Not Nikesh. You already answered. Sri Arangana. Yeah, Sri. Yeah, maybe Sri. Sri, சொல்லுங்க. நாங்க 7th லைன்ல if energy double equals 100 அங்க இருக்கு மேம், கீழ தான் போட்டுருக்காங்க மேம். எனக்கு புரியலப்பா, மறுபடியும் சொல்லு ஸ்ரீ. What is the question? 7th லைன்ல if energy double equals 100 அப்படினு கொடுத்திருக்காங்க மேம். அது எடுத்துறோம். அது முன்னாடி வந்து எங்க இருந்தோ டைப் பண்ண நினைக்கிறேன், அது எடுத்துருங்க. ஓகே, சோ இப்போ வந்து வேற என்ன பண்ணணும் இது உள்ள, இந்த ifக்குள்ள? I don't know the whole problem statement. உங்க flow chartல வேற ஏதாவது மிஸ்ஸிங்கா இருக்கா இங்க? Chitra, you were asking something, right? Yeah. Sri, what should be done next? Okay, line number 15. நம்ம அடுத்து அந்த எனர்ஜி இதுல வந்து if energy double equals 100 Spider-Man can jumpல அடுத்து வந்து distance நம்ம டிராவல் பண்ண டிஸ்டன்ஸையும் இன்கிரீஸ் பண்ணுங்க. ஓகே, சோ அந்த 11 லைன் 11 க்கு அப்புறமா கரெக்ட் அந்த ifக்குள்ள. எஸ் மேம். ஓகே, சோ சொல்லுங்க அவங்களுக்கு என்ன டைப் பண்ணனும்னு சொல்லுங்க. ஐஸ்வர்யா will type. Distance equal இல்ல கண்டிஷன் இருக்கு. if அது வெறும் distance equal to if வேண்டாமா ஐஸ்வர்யா? erase if. if distance equal to distance plus மேம் இப்போ அது வந்து நான் 1 இன்கிரீஸ் பண்ணுவா இல்ல 10 இன்கிரீஸ் பண்ணுவாங்க? அது நீங்க உங்க இஷ்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ? மேபி you can enter how much the distance traveled or you can assume something. It's up to you how you want. It's your program. அப்படி நினைச்சுக்கோங்க. I don't know what the problem statement is. Sri, you answer the question. What should be the answer? Okay. இப்ப ரெண்டு டால் பில்டிங் குள்ள டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர்ங்கறப்ப நாங்க டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். Exactly. So it has to be 1. Distance equal to distance. But it can be less than or equal to 1 too, right? Yes, exactly. Less than 1 too. But in the case of let's assume it's 1 at least. Assuming. Okay. But you can put 10. You can put 10 or 100 or whatever, right? Okay. Distance equal to distance plus 1. Okay. So இங்க இண்டென்டேஷன் அவங்க கரெக்ட்டா பண்ணிருக்காங்களா? பிரிண்ட்க்கு இன்னும் ஒரு பேக் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கணும். Okay, Hari has a question. Hari, கேளுங்க. மேம் அந்த லைன் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிளஸ் 1 போட்டிருக்காங்களா மேம்? அது வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிளஸ் அந்த நெக்ஸ்ட் டால் பில்டிங்கான ஒரு இன்புட் வாங்கிட்டோம்ல, அதோட தான் நம்ம ஆட் பண்ணோம். Good point. Instead of 1 தான் கெஸ் பண்றதுக்கு okay, but 0.5 0.6 அந்த மாதிரி இருந்ததுன்னா yes, good point. அந்த next all building distance ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறாரு. Good point. Correct? Okay, that's a good point.
Yes, You can ma'am. do that too. பாத்தீங்களா ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல எத்தனை அசம்ஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறீங்க, ரைட்? அதுக்குதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். எக்ஸாக்டா என்ன பண்ணணும் அப்படின்றது இதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்க இப்போ. ஏன்னா உங்களுக்குள்ளேயே பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வருது என்ன போடணும் அப்படின்ட்டு, ரைட்? So that is why you have to be very careful about what you ask the users input is, what assumptions you are making. இது எல்லாமே important. Okay. Very good. What comes after? Maybe next somebody else. Where are you? Gautam. Gautam. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yeah. Next என்ன பண்ணணும்? ஸ்பைடர்மேன் இப்ப காஃபி இல்லைன்னா குடிச்சாரு, அப்புறம் என்ன பண்ணுவாரு? காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அவரு? உங்களோட ஃப்ளோ சார்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கௌதம்? அவர் எனர்ஜி இல்ல, காஃபி குடிச்சாரு, என்ன பண்ணணும் அவர் நெக்ஸ்ட்? மேம் நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் பில்டிங் வந்து 1 கிலோமீட்டருக்கு இல்ல அப்படின்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டால் பில்டிங்ஸ் இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் அவர் வந்து நெக்ஸ்ட் சோர்ஸா பஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுவார் மேம். அது அது அதனுடைய எல்ஸ். நான் கேக்குறது வந்து என்னன்னா, இப்ப வந்து நம்ம இந்த கோட்ல நம்ம இருக்கோம், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேக்குறீங்க என்டர் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டால் பில்டிங்ஸ் லைன் 8ல கேக்குறீங்க, கரெக்டா? எஸ் மேம். அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு, லைன் 9 குள்ள வந்துட்டீங்க. ஓகே, எஸ் மேம். அப்போ உள்ள வந்து எனர்ஜி கேக்குறீங்க, எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் மேம். கரெக்டா? சோ எனர்ஜி வந்து 100 இருந்ததுன்னா ஜம்ப் பண்ணிட்டீங்க, ரைட்? எஸ் மேம். 100 இல்லன்னா காஃபி குடிச்சீங்க. எஸ் மேம். கரெக்ட். காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா பஸ் எடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஸோ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்பி அதே தான் மேம். திரும்பி அந்த இஃப் நெக்ஸ்ட் டால் பில்டிங் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 திரும்பி அதே தான் மேம் செக் பண்ணுவேன். ஆமா. சோ அது நான் எங்க மறுபடியும் நான் மேல போகணுமா, இல்லனா ஆல்ரெடி நான் இப்ப இந்த எல்ஸ்குள்ள இந்த 15 எல்ஸ்குள்ள இருக்கும்போது அதோட மீனிங் என்ன? எப்ப வந்த நான் அந்த எல்ஸ்க்கு? இந்த எல்ஸ்க்கு வந்து சப்போஸ் எனர்ஜி இல்ல அப்படின்னா அந்த எல்ஸ்க்கு வருவோம் மேம். ஆமா, அந்த எனர்ஜி இல்ல. லைன் 9ல என்ன செக் பண்ண நானு? 9th லைன்ல வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் பில்டிங் வந்து செக் பண்ணிருக்கோம் மேம். ஓகே, அப்ப நான் லைன் 15க்கு வரும்போது டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் செக் பண்ணதா செக் பண்ணலையா? செக் பண்ணியாச்சு மேம். சோ இப்போ ஜம்ப் மட்டும் பண்ணா போதும். ஓகே, சோ அப்ப நான் என்ன பண்ணணும் இங்க? நீங்க என்ன பண்ணணும் எல்ஸ்ல காஃபி குடிச்சிட்டு? சோ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் ஜம்ப் பண்ணனும் மேம். ஸ்பைடர்மேன் வந்து பிரிண்ட் ஜம்ப் பண்ணி கொடுக்கணும். ஓகே, சோ சொல்லுங்க உங்களுக்கு என்ன டைப் பண்ணனும்? சோ பிரிண்ட்ல வந்து ஜம்ப் பண்ணனும் மேம். எங்க அந்த பிரிண்டோட இண்டென்டேஷன் எங்க இருக்கணும் அது சொல்லுங்க அவங்க கிட்ட. இண்டென்ட் வந்து 1 tab வேணும், இன்னொரு 1 tab. ஓகே. ஓகே மேம். சோ இதுக்குள்ள வந்து ஜம்ப் சிங்கிள் கோட்ஸ்ல ஜம்ப். Questions. I keep getting the ping sound, but யாரு hand raise பண்றீங்கன்னு தெரியல. Harishankar and Nikish Daniel have raised hands. Okay. No, that's okay. If you check, then I don't see it. I see. Okay, got it. சின்ன டவுட். என்னப்பா क्वेश्चन? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் டால் பில்டிங் கொடுத்தோம்ல மேம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து மேலேயே 0ன்னு கொடுத்துட்டோம். அப்ப 0 பிளஸ் அது வந்து 0 பிளஸ் நம்ம நெக்ஸ்ட் டால் பில்டிங் கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்புட் வாங்குனது ஆட் ஆயிரும். அது போய் டிஸ்டன்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும்ல மேம். ஆமா, கரெக்ட். அடுத்து வந்து வைல் ஆகும்போது லூப் ஆகும்போது அது கீழே இருக்க நெக்ஸ்ட் டால் பில்டிங்ல இருந்து தானே மேம் லூப் ஆகும். இது வந்து டிஸ்டன்ஸ் அது என்ன சொல்ற அப்டேட் ஆன டிஸ்டன்ஸ் வந்து உள்ள வராதுல. வராதுன்னா இப்போ ஒரு நம்ம வந்து வேரியபிள்னா என்னன்னு படிச்சீங்க இல்லையா நீங்க? வேரியபிள்ன்றது வந்து ஒரு இடத்துல நீங்க ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இப்ப நீங்க கால்குலேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மெமரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? மெமரியில நீங்க ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த லூப்புக்குள்ள இருந்தா மேம் அந்த டிஸ்டன்ஸும் சேர்ந்து ஆட் ஆகும். லூப்புக்கு வெளியே இருந்தா அது வந்து கன்சிடர் பண்ணி. லூப்புக்கு வெளியில எங்க இருக்கு? இப்ப அவர் எழுதி இருக்கிற அந்த லைன் 12 உங்களுக்கு லூப்புக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? இல்ல மேம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் மேம். கரெக்ட். அந்த 0 வந்து உள்ள வந்துரும் மேம். அந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் டால் பில்டிங் அப்போ வந்துருது.
வந்ததுக்கப்புறம் இப்ப 0 பிளஸ் நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 0.5 கிலோமீட்டர் கொடுத்தோம்னா 0.5 ஆகி டிஸ்டன்ஸ் இதாகும்ல. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து மேல ஸ்டோர் ஆகிக்கிறோம். இப்ப வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.5ன்னு ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஆமா. அதுக்கடுத்து தான் நம்ம வைல் லூப் போட்டிருக்கோம். இப்ப அடுத்து மறுபடியும் வந்துட்டு டோட்டல்லாம் ஆட் ஆகி முடிச்சுட்டு லூப் ஆகிட்டு மறுபடியும் என்ன டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு டால் பில்டிங் அப்படின்னு வர்றப்ப அந்த டிஸ்டன்ஸ் இல்ல மேம் அது வெளியே தானே மேம் 0.5 இருக்கு. அந்த லூப்புக்குள்ள கொடுத்தானே மேம் அது உள்ள வரும். இல்ல வெளியவே தானே இருக்கும். எங்க கொடுப்ப லூப்புக்குள்ளனா எங்க கொடுப்ப? இப்ப நீ அந்த லைன் 8ல இருந்து லைன் 17 நம்ம எழுதி இருக்கிற கோடு அந்த வைல் லூப்புக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? எப்போ வந்து லைன் 8ல இருந்து லைன் 17 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்? while distance is less than or equal to 463 நம்ம இதெல்லாம் எழுதி இருக்கோம். கரெக்ட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த உள்ள நம்ம எழுதுறது எல்லாமே அந்த while loop குள்ள இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் 0ன்னு இருக்கும். நீ உள்ள வரும்போது அது 0.5ன்னா லைன் 12ல டிஸ்டன்ஸ் 0.5ன்னு ஆயிடும். சோ நீ மறுபடியும் மேல போகும்போது லைன் 6க்கு போக மாட்ட. எங்க போவ நீ? லைன் 7க்கு தானே போவோம். அதான் லைன் 7க்கு போவோம். அப்ப 7ல போகும்போது டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? வேல்யூ என்ன இருக்கும்? இப்பதான் நீங்க சொன்னீங்க 0.5ன்னு இருக்கும்ல. எஸ் மேம். அப்ப 0.5ன்னு பாப்பேன். is 0.5 less than or equal? ஓகே மேம். ஓகே. சோ மறுபடியும் வைல் லூப் குள்ள போவேன். இப்ப லெட்ஸ் சே அவங்க வந்து 1 கிலோமீட்டர்னு சொல்றாங்கன்னு வெச்சோம். அந்த லைன் 12க்கு வரும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இப்போ வேல்யூ என்ன ஆகும்? 0.5 ஆல்ரெடி இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு 1 ஆட் ஆகி டிஸ்டன்ஸ் will become 1.5. மறுபடியும் மேல போவோம் லைன் 7க்கு. is 1.5 less than or equal to 463? yes, again லூப் ஆகும். சோ அந்த லூப் குள்ள தான் நீங்க அந்த வேரியபிளை மாத்துறீங்க. அந்த இனிஷியலைசேஷன் லைன் 6 வந்து ஒரே ஒன் டைம் தான் அது ஒர்க் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்? வைல் லூப்க்கு முன்னாடி வைல் லூப்க்குள்ள நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க அந்த டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கு. ஓகே மேம். Okay. Maybe somebody else had the same question or didn't understand. Anybody else can repeat என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. Can let's see. யார் இருக்கா? Maybe ஐஸ்வர்யா மகேஷ். Can you repeat இப்ப என்ன சொன்னாங்கன்னா என்ன பிரச்சனை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க என்ன? மேம் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் 6th லைன். இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி திருப்பி அந்த வைல் லூப்ல அது எப்படி கண்டினியூ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேப் வந்து இல்ல 0.5 ஆட் ஆனா இட் இஸ் லெஸ் தேன் 463. ஸோ நெக்ஸ்ட் அது கண்டினியூ ஆகும். Okay, is that the question? Is that the answer? Let's see. Yeah, Nikesh. மேம் இப்ப 16th லைன்ல ஸ்பைடர்மேன் will drink coffee. இப்ப காஃபி குடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும் மேம். உடனே ஜம்ப் பண்ணிட மாட்டாங்களா மேம்? ஸோ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆனாதான் நம்ம எனர்ஜி வந்து 100 இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து ஜம்ப் பண்றோம். Right. So one second, Nikesh. Yes, we'll answer the question, but I was talking about something else before. அவங்க ஃபர்ஸ்ட் ஹரியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஏன் வந்து அந்த டிஸ்டன்ஸ் 0 ஏன் வந்து உள்ள இன்க்ரிமெண்ட் பண்றோம் அதுவே புரிஞ்சு எப்படி இந்த வைல் லூப்பும் ஹவ் அ வேரியபிள் வேல்யூ சேஞ்ச் ஆனா எப்படி சேஞ்ச் ஆகுது எப்படி வைல் லூப்பை செக் பண்றோம் அதுவே எல்லாருக்கும் புரிஞ்சுதான் முதல்ல எனக்கு தெரியணும். I know that maybe you can ask the same question a different way and ask somebody to see because this is basically yeah. Vigashini. Yes, ma'am. Can you explain? Anu இப்ப என்ன explain பண்ணாங்க அந்த distance variable வச்சு whileலயும் அதுக்கும் என்ன can you explain again? எல்லாருக்கும் புரியுதா வேரியபிள் எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னு? அதுதான் that's a question for Chitra's question is you need to understand. இப்போ இந்த இதுக்குள்ள நீங்க லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிகின் எண்ட் போடுங்க பாக்கலாம். So யாரு பண்றாங்க? ஐஸ்வர்யா மகேஷ், ரைட்? சோ ஐஸ்வர்யா மகேஷ் while பிகின் அண்ட் எண்ட் எங்க ஆரம்பிக்குது? எங்க பிகின் ஆரம்பிக்குங்க பாக்கலாம். சும்மா ஒரு போட்டு லைன் 7க்கு அப்புறமா நீங்க லைன் 7 இருக்கு இல்லையா? லைன் 7 என்டர் தட்டி அங்க ஒரு பிகின் போடுங்க, டைப் பண்ணுங்க. லைன் அது இல்லம்மா சாரி எனக்கு வாய்ஸ் பிரேக்.
Okay. I think we don't have much time. I want to show the beginning end. In the chatல share the concepts first. நீங்க வந்து you can start presenting. Just put the chat in the chatல போட்டு. Hello? No? Hello? No? What happened? No, we cannot hear you on. Okay, so time watch it. So I think we'll continue this in the next class. So I know you can be done now. I have some things for them. I don't know if she can. Can you hear us? Anu. Oops. Okay, so students, that's fine. We'll come back to this. Homework கொடுத்ததுல எத்தனை questions இருக்கா? The ரெண்டு homework இருந்தது. Anu, you can stop. Okay. So anybody has questions from the homework? We're going to continue this on Tuesday and Wednesday. அதுக்கு முன்னாடி எதனா question இருக்கா? Anybody did your homework? Any questions? Anything you want to talk about? Okay. உங்க homeworkல I think ரெண்டு வாரமா சொல்லிட்டு இருக்கோம். Send me your Google Drive folder, not file. ஒரு 4-5 பேர் எனக்கு எதுவுமே இன்னும் அனுப்பி வைக்கல. I still don't have any access to your Google Drive. But இன்னும் ஒரு 4-5 பேர் you are only sending me the link to a file. Do not send me the link to a file. Send me the link to the folder. Okay? புரிஞ்சுதா? Lot of people are sending me link to the file. Send me the link to the folder. Also, the folder, you have to give permission for anyone with the link. I think this is the 4th or 5th class we are talking about same thing. இன்னும் எனக்கு வரல. இன்னும் there are some people who haven't done this yet. So, அதெல்லாம் பண்ணி ஹோம்ஒர்க்கும் பண்ணி 2 homework கொடுத்திருந்தோம், 2 exercise problems கொடுத்திருந்தோம். முடிச்சு எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு அனுப்புங்க. Tuesday will get back. If you are not done, take your இன்னைக்கு என்ன day? Sunday. So, Monday முடிச்சிட்டு come back on Tuesday, we will go over it. We will continue. Tuesday, we will continue this in the flowchart. We will continue.
I also see some people are, you guys know how to use the for loop, while loop. கொஞ்ச பேருக்கு தெரிஞ்சிருக்கு, கொஞ்ச பேருக்கு தெரியல. So we will do it. For people who already know the syntax for and while, good, but pay attention to the class. Classல, because நம்ம classல பண்ணும்போது தான் you are learning more. இன்னைக்கு classல they talked about அந்த input statement எப்படி எழுதுறது, not the syntax of input. We talked about அந்த இன்புட்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் இல்லையா, enter your value. அதுவே எப்படி யோசிச்சு எழுதணும், ஒழுங்கா எழுதணும். Right there we have discussions. Right? அது எப்படி பார்க்குறோம். சேம் வித் ஆர்டர் ஆஃப் தி திங். இது முதல்ல செக் பண்ணுமா, இது முதல்ல செக் பண்ணுமா. ஸோ யூ ஆர் லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் வெல் டூயிங் திஸ் ஹோம்ஒர்க் இந்த கிளாஸ்ல பண்ணும்போது. ஸோ கிளாஸ்ல எதுனா பண்ணணும்னா பே அட்டென்ஷன் டு த கிளாஸ். கிளாஸ்ல என்ன படிக்கணுன்றது பாருங்க. சம் ஆஃப் த திங்ஸ் யூ ஆல்ரெடி நோ, some you don't. So classically you learn lot more than the syntax of for loop. So pay attention while you are in the class. Extra என்னென்ன பண்றீங்களோ you can do it after class. Anu, you have anything? Yeah, sorry. Yeah, I think I know I had some issues, but basically what I was starting to do was next time maybe you can figure it out. எப்படி அந்த while loop குள்ள என்ன எக்ஸிக்யூட் ஆகும், அந்த for loop குள்ள என்ன எக்ஸிக்யூட் ஆகும், if னா என்ன எக்ஸிக்யூட் ஆகும். I think there is some confusion about that. I want to make sure you all understand those concepts. Pythonல வந்து நீங்க வந்து begin and end போட்டு நீங்க எழுதலாம். So maybe if that will help you do that, right, so that you understand எங்க வந்து எண்ட் ஆகுது லூப். ஏன்னா பைத்தான் வந்து as I said நம்ம இன்டென்ட் பண்றதை வச்சு அது ரன் பண்ணும். ரைட்? நீங்க ஒரு பிளாங்க் லைன் கொடுத்தீங்கன்னா அது முடிச்சிடும் அந்த லூப்பை. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டா புரியணும்னா அது மாதிரி நீங்க போட்டு எழுதுங்க. ஓகே, ஸோ தட் வே யூ வில் நோ எங்க வந்து எண்ட் ஆகுதுன்னு. அப்புறமா நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ளோ சார்ட்டையும் நீங்க ரிஃபைன் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லையா, எது கரெக்டா ஆர்டர் எப்படி பண்ணணும், என்ன செக் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல நீங்க ஃப்ளோ சார்ட் பண்ணும்போது வேற மாதிரி நீங்க எழுதுனீங்க. இப்போ வந்து அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கே புரியுது, ஐயோ நம்ம இப்படி எழுதி இருக்கணும், இங்க தப்பு பண்ணிருக்கோம் தெரியுது இல்லையா. ஸோ மேபி டூ த ஃப்ளோ சார்ட், மேக் இட் பெட்டர். Right? And then that will teach you how to even come up with the flow chart, what you should think about, how should the flow chart be, right? And then make sure you translate that in the code, and then as you are running through the code you will know what you missed. Okay, so and I think Chitra already told the order is important, the prompting is important, comments are important, and thinking through logically. நம்ம வந்து ஒரு யூசர் கிட்ட எப்படி இன்புட் வாங்கணும், நம்ம என்ன பண்றோம், இதுல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, how are we doing, right? They're all very important. Just knowing syntax is not enough. You have to do it, in a really good way. இது வந்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும்ன்றது நாங்க சொல்லி கொடுக்குறோம், not just one particular syntax or one particular language. So okay? I do see that அங்க ஹோம்வொர்க் பண்ணவங்களும் கொஞ்சம் பேர் ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க, but there are issues. As in simplest இது, if I look at the shopper problem, கொஞ்சம் பேர் assumed that you are only buying ஒரு வடை. கொஞ்சம் பேர் assumed that it's going to be an integer as in total cost change கொடுக்கும்போது. So இதெல்லாம் வந்து you have to think about all these different things. So I have another minute. Anybody want to share what you learned today? Couple of people. இன்னைக்கு கிளாஸ்ல what did you learn that you didn't know before? யோகிதா. மேம் ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து லைக் ஃப்ளோ சார்ட் வரையும் போது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம் மேம். பட் வந்து அதை பர்சனலா நம்ம ப்ரோக்ராமா எழுதும் போது லைக் அந்த ஃப்ளோவே வந்து லைட்டா ஒரு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு மேம். இதுக்கப்புறம் இது வருமா, இதுக்கப்புறம் அது வருமா. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டை வந்து எப்படி வரைகிறோன்றதை விட அதை அடுத்து நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்கா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம ஃப்ளோ வந்து போடணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம் மேம். Okay, very good. Anybody else? Vigashini. Okay, Aishwarya, I'll come to Aishwarya. Okay, Vigashini. What did you learn today? மேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசர்ட்ட வந்து எப்படி வந்துட்டு இன்புட் வாங்குறதுன்னு பார்த்தோம் மேம். இன்புட் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அது பார்த்தோம் மேம். நெக்ஸ்ட் வேரியபிள்லாம் பார்த்தோம், கண்டிஷன்ஸ் பார்த்தோம் மேம், இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங்ல 4 பார்த்தோம் மேம். Okay. While loop, nested loop, break. So what did you learn? Yeah, what is anything new you learned? Flow
ஃப்ளோ சார்ட்ல பார்த்து எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் போடுறது, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது, வைல் லூப்பிங் யூஸ் பண்ணணுமா? Okay. Okay. All right. Good. Okay. Aishwarya, raise your hand. Aishwarya V. எஸ் மேம். ம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லூப்ஸ் பார்த்தோம் மேம். ம். லைக் ஃபார் லூப், வைல் லூப் ம். அண்ட் தென் பிரேக் கண்டினியூ பார்த்தோம் மேம். ம். பிரேக் எதுக்கு யூஸ் ஆகும், நெக்ஸ்ட் கண்டினியூ எப்ப யூஸ் பண்ணுவோம், ம். அந்த மாதிரி Can you டீடைல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் can you explain எப்போ Ma'am? break? Can you explain எப்போ Yeah, break ma'am. continue ஆன? பிரேக் வந்து இப்ப நம்ம ஒரு லூப்பை விட்டு எண்ட் பண்ணணும், வெளியே போகணும்னா பிரேக் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் மேம். ம். அதுவேவும் இப்ப நம்ம மறுபடியும் இப்போ அந்த லூப்பேவும் ரிப்பீட் பண்ணி ஸ்கிப் பண்ணணும் ஒரு ஐட்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஐட்ரேஷன். ம். அப்ப நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு இல்லைன்னா அந்த ஐட்ரேஷனையேவும் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணுவோம் மேம். Okay. ஜம்ப் ஃப்ரம் ஒன் ஐட்ரேஷன் டு அனதர் மேம். ம். ஸோ Okay. தென் ம். நம்ம ஃப்ளோ சார்ட் எல்லாம் எப்படி நம்ம ப்ரோக்ராம்ஸை கன்வெர்ட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் மேம். Very good. Okay. All right. Yes, Good. ma'am. Time much. Time much. Unless anybody really want to say anything, we can end class here. I'm going to stop recording. Okay. If there is nothing else, we'll see you all on